இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது.
இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 510வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்முயற்சி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று இலக்குகள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் இலக்குகள் என்ற புத்தகத்தின் சாராம்சத்தினை நம்மிடையே தமது அனுபவ கருத்துக்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரர் விவேக் அவர்கள். பொறியியல் துறையில், இயந்திரவியல் துறையில் தமது பணி அனுபவத்தை நிறைத்துள்ள அன்பு சகோதரர் அவர்கள் பல்வேறு நிறுவனங்களில் தமது பயணத்தை தொடர்ந்து வருகின்றார். தன்னம்பிக்கை விதைகளை விதைக்கக்கூடிய நிறைய புத்தகங்களை தமது வாழ்வியல் வழித்தடங்களில் கற்று தேர்ந்த அவர் அந்த கருத்துக்களை மக்களோடு பகிர்வதிலும் வல்லவராக விளங்கி வருகின்றார். அத்தகைய சிறந்த திறனுள்ள அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டு இலக்குகள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இலக்குகளின் துணை கொண்டு நம்மை நாமே செதுக்கி நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் விசாலப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளில் இன்னும் தெளிவான பயணம் மேற்கொள்வோம். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு நாங்கள் அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய சரித்திரம் படைப்போம் என்ற நிகழ்வு வந்து 510 நாட்களாக மிகவும் சிறப்பாக அதை நடத்தி வருகிறேன். நம்மளுடைய அமைப்புகள், நம்மளுடைய ஆரோக்கிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் நாங்கள் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட புத்தக மதிப்புரை வந்து இலக்குகள். என்னோட பேச்சுல வந்து ஆங்கிலமும் கலந்துரும், அதுக்காக கொஞ்சம் பொறுத்தருணும் முன்னாடி கேட்டுக்கிறேன். நான் இந்த இலக்குகள் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து, இலக்குகள் அப்படின்ற தலைப்புல நிறைய பேர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதுல நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் வந்து பிரைன் ட்ரேசி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்திருக்கேன். நான் ஸோ பிரைன் ட்ரேசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் தலைவர். பிரைன் ட்ரேசி இன்டர்நேஷனலோட தலைவர் அவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனடா நாட்டில் பிறந்து அவரோட வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 70க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதின நபர் அவர். குறிப்பாக வந்து நம்மளுடைய சுய முன்னேற்றம், அப்புறமா வந்து விற்பனை துறை, அப்புறமா வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்டிவிட்டியில பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா தலைப்புகள்லையும் அவர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஒரு 1944 பிறந்த ஒரு நபர் 1000க்கும் மேற்பட்ட பெருநிறுவனங்களுக்கு ஒரு கன்சல்டண்டா இருந்திருக்காரு. அமெரிக்கா, கனடா இந்த மாதிரி ஒரு 55 நாட்டுல 5000க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள், சொற்பொழிவுகள் எல்லாமே நடிச்சு இது பண்ணியிருக்காரு. ஒரு 50 லட்சம் பேரை வந்து இவருடைய பேச்சுக்கள், சொற்பொழிவுகள் முத போயிருக்கு. இவரோட பேச்சு தான் வந்து ஆடியோ, அப்புறமா நம்மளுடைய சிடி எல்லாம் சொல்லுவோம்ல,
அதுலலாம் இது போயிருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2.5 லட்சம் பேர்த்த பார்த்து பேசக்கூடிய ஒரு நபர், 6 கண்டங்கள்ல 80 நாடுகளுக்கு மேல பயணம் செஞ்சு 4 மொழி பேசக்கூடிய ஒரு நபர். இவர் எப்பயுமே வந்து தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த இலக்குகளை நீங்க எப்பயும் ஒருபோதும் கற்பனை செய்திராத விதத்தில் எளிதாகவும் விரைவாகவும் சாதிக்க உதவுவதை அவர் தன்னுடைய இலக்காக கொண்டுள்ளார். இப்போ வந்து அவர் வந்து கலிபோர்னியால அவருடைய குடும்பத்தோட ஒரு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வர்றாரு. ஸோ இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்குகள். ஸோ நம்மளுடைய அப்துல் கலாம் எப்பவுமே சொல்லுவாங்க, கனவு காணுங்கள், அந்த கனவு வந்து உங்களை வந்து உறங்க விடாம இருந்துச்சுன்னா அதான் உண்மையான கனவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் என்ன வித்தியாசம்? பதில் கூற விரும்புபவர்கள் மேல் தளத்தில் பேசும் தளத்திற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். கனவுகள் எப்பொழுதும் இயற்கையாக தூக்கத்தோடு இணைந்து வருவது. இலக்குகள் என்பது உறங்க விடாமல் செய்வது. சிறப்பு. வேற ஏதாவது? ஐயா, கனவுகள் கண்டால்தான் இலக்குகளை அடைய முடியும். ஒரு இலக்குகளை அடைய கனவுகள் காணாமல் இலக்குகளை நீங்கள் எட்ட முடியாது. உங்கள் கனவுகள் தான் இலக்குகளை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க ஐயா. வேற யாராவது? கனவுகள் வந்து அன்லிமிட்டெடு, இலக்குகள் ஏதாவது செலக்டிவா பண்றது. ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. 3 பேரும் ரொம்ப சிறப்பான கருத்துக்கள் சொன்னீங்க. எப்பயுமே ஒரு கனவுக்கு ஒரு செயல் திட்டத்தோட சேர்த்து ஒரு தேதியோட குடிச்சா அதுக்கு பேர் இலக்கு. ஒரு கனவை ஒரு செயல் திட்டத்தோட சேர்த்து ஒரு இலக்குக்கு ஒரு தேதி குறிச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது இலக்கா மாறுது. இப்ப எல்லாருமே ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கார்பரேட்ல ஒர்க் பண்றப்ப ஃபினான்ஷியலா நெக்ஸ்ட் இயர் டேர்ன் ஓவர் எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு நம்பர் கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு இருக்க எல்லா கார்பரேட்லயுமே ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஒரு ஸ்மார்ட் கோல்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 5 கோல்ஸ் கொடுப்பாங்க. அந்த கோல்ஸ் தான் இந்த இயரோட ஸ்டார்டிங். இந்த இயர் ரெண்டுக்குள்ள வந்து கண்டிப்பாக நீங்க இதெல்லாம் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து 2007 காலகட்டத்தில் 2007 டு 2009 காலகட்டத்தில் நம்மளோட ஓஎம்ஆர் ரோட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைமண்ட் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ போட்டிருப்பாங்க எப்படின்னா 666 crores, இந்த வருடத்தோட இலக்கு வந்து 66 crores அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த வருஷத்தோட முடிவுல வந்து அவங்க வந்து 66 crores அட்டன் பண்ணாங்க. அதாவது கரெக்டா வந்து டேர்ன் ஓவர் ரீச் பண்ணாங்க. அடுத்த வருஷம் கோல் வந்து 888 888 அப்படின்னு சொல்லிட்டு கோடி, அதான் அவங்களோட டார்கெட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இலக்குன்றது எப்பயுமே வந்து வெறும் கனவா மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு செயல் திட்டத்தை கொடுத்து ஒரு தேதியோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றப்ப 2 கோல் போஸ்ட் இல்லாம ஒரு ஃபுட்பால் விளையாடுறதுக்கும் 2 கோல் போஸ்ட் வச்சு ஒரு குட் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ அதுதான் அந்த கோல் போஸ்ட் வச்சு எனக்கு இந்த இடத்துல எனக்கு போடணும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஸோ இதுதான். இல்லை என்றால் கனவுகள்ன்றது நம்ம கனவுகளை மட்டும் சொன்னோம்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 70,000 80,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த எண்ணங்கள் நிறைய இருக்குது. ஆனா எந்த எண்ணங்கள் வந்து நம்ம ரொம்ப தீவிரமா நம்ம யோசிச்சு அதுக்காக நம்ம செயல்பட்டு அதை நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அப்போ மட்டும்தான் அது வந்து இலக்காவே மாறுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல வந்து மக்கள் ஏன் வந்து இலக்குகளை அமைக்கிறதே கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ மக்கள் வந்து எப்பயுமே வந்து ஏன் இலக்குகளை அமைக்கிறதே கிடையாது அப்படின்னா அதுக்கு ஒரு 4 காரணம் சொல்றாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு இலக்குன்றது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாம இருக்குது. அவங்களுக்கு இலக்குன்றது ஒரு முக்கியமானது இல்லாம இருக்குது. 2வது விஷயம் வந்து சொல்லணும்னா அவங்களுக்கு இலக்குகள்னா என்னன்றது தெரியல. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்ல இதே நம்மளோட பிரைன் ரைசி வந்து நேரா போய் பேசியிருக்காரு. இந்த கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்ற எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் வந்து தன்னோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து எல்லாருமே கை தூக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அவங்களுடைய எடை வந்து அவங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்,
ஃபிட்டா இருக்கணும்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டா அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்றாங்க. சரி, எல்லாருக்குமே இலக்கு இருக்கா? இருக்கு. எல்லாருக்குமே கனவுகள் இருக்கா? இருக்கு. ஏன் ஒரு சிலர் மட்டும் அடைகிறாங்க, எல்லாராலும் ஏன் அடைய முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. எல்லாருமே இங்க வந்து எல்லாருக்குமே திறமைகள் இருக்கான்னு கேட்டா நிறைய திறமைகள் இருக்கு. எல்லாருக்கும் வந்து என்னன்னா கனவுகள் இருக்குன்னா பெரிய பெரிய கனவுகள்லாம் இருக்குது. ஆனால் சிலர் மட்டுமே போய் சென்றடைகிறாங்க. எல்லாரும் ஏன் சென்றடைகிறது இல்லை அப்படின்னு கேட்டோம்னா வந்து அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா அவங்களுக்கு இலக்குனா என்னன்னே தெரியலன்றதா. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா என் வெயிட் ரெடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. வெயிட் ரெடியூஸ் பண்றேன்றது ஒரு காமனான ஒரு விஷயம். ஆனா இதே இது ஒருத்தவங்க நான் 3 மாசத்துல என்னோட வெயிட்ல ஒரு 10 கேஜி வந்து நான் வந்து இவருக்கு இருக்க வெயிட்ல இருந்து 10 கேஜி குறைஞ்சு எனக்கு வந்து இவ்வளவு ஹைட் இவ்வளவு வெயிட் நான் இருக்க போறேன்னு சொல்ற தெரியுதுல்ல, அதுதான் இலக்கு. வெயிட்டை குறைக்க போறேன்றது கனவு மாதிரி. அதே மாதிரி நான் வாழ்க்கையில பெரிய ஆளாக போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் தெரியுமா? ஸோ இந்த வார்த்தை வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை. இதுக்கு டெஃபனிஷனே கிடையவே கிடையாது. இந்த டெஃபனிஷன் இல்லைன்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து அது வந்து நம்ம எதை நோக்கி விவேக், நீங்க பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். விவேக் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு முறை வெளியே போயிட்டு உள்ள வாங்க. விவேக் இருக்கீங்களா? அவருக்கு இணைய சவால் நினைக்கிறேன். ஒரு நிமிடங்கள் காத்திருக்கலாம். நான் பேசுற கேக்குதா? இல்ல கேட்கல, இப்ப நடுவுல கேட்கல, இப்பதான் கேக்குது. நீங்க தொடருங்க. வந்து லாக் ஆயிடுச்சு, அதனால கேட்கல போல தெரியுது. எது வரைக்கும் கேட்டுச்சுன்னு சொல்லுங்க, அதுல இருந்து நான் கண்டினியூ பண்ணிடுறேன். வெயிட் ரெடியூஸ் பண்றது எல்லாமே பண்றது இல்ல அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஓகே, வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு காமனான டெர்மினாலஜி. ஸோ நான் வந்து ஒரு 10 கிலோ வந்து இன்னும் ஒரு 3 மாசத்துல குறைக்க போறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களோட விஷயத்த வந்து கண்டினியூஸா செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்யறதுல அவங்களுக்கு வந்து இலக்குனா என்னன்னே தெரியறது இல்லை. ஸோ அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து என்னன்னா, 3வது காரணம் என்னன்னா, ஏன் மக்கள் இலக்குகள் அமைக்காத 3வது காரணம் தோல்வி பயம். ஸோ இப்ப வந்து என்னன்னா, இந்த தோல்வி அப்படின்றத வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா தோல்வி உண்மையான பாடத்தை கொடுக்கும். எப்போ ஒருத்தவங்க தோல்வியா அடுத்த முயற்சி நான் பண்ணுறதுக்கு ஒரு இது நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா, தோல்வி பயம் அப்படின்றது என்னன்னா வந்து நம்மளுடைய தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காரு, காப்புரிமை வச்சிருக்காரு. அவர் வந்து நம்ம இந்த கோந்துன்னு சொல்றோம்ல, அந்த வந்து அந்த மரத்துல இருந்து பிசினை வச்சு கோந்து செய்யற விஷயத்தையும் கண்டுபிடிச்சது அவர் தான். அவர் அதுக்காக வெட்டப்பட்ட மரங்கள் வந்து 87 மரம் வெட்டியிருக்காரு. அந்த 87 மரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இப்ப சப்போஸ் 87 மரத்துல அவர் வந்து வெட்டல அப்படின்னு சொல்லி 87 மரத்துல அது பிசின் கிடைக்கல அப்படின்னாலும் 88 மரம் 89 மரம் போயிருப்பாரு. அவரை பொறுத்தளவுக்கு இந்த நன்முயற்சி அப்படின்றது கண்டினியூஸ் செஞ்சுட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் இலக்குகள் அடையணுன்றதுக்காக. ஸோ இங்க வந்து நிறைய பேருக்கு தோல்வி பயம் இருக்கு அப்படின்றதான். அடுத்து நிராகரிப்பு பயம் அப்படின்றது அடுத்த ஒரு விஷயம். நிராகரிப்பு பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா வந்து எல்லாரும் நம்மளை அக்செப்ட் பண்ணாம நம்மளை ரொம்ப வந்து ரொம்ப கேவலமா பார்த்துருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து ஸோ மற்றவங்களாம் நம்மளை வந்து பார்க்குற பார்வை வந்து மாறிடும், ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப கேலியா பேசுவாங்க அப்படின்றனால அவங்க வந்து யாருக்கிட்டையும் வந்து சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த நிராகரிப்பு இந்த காரணத்தினாலதான் மக்கள் வந்து இலக்குகள் அமைக்காம இருக்காங்க. சரி, ஓகே. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் பிசினஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹார்ட்வேர் பிசினஸ் ஸ்கூல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கான ஒரு ஒரு இன்னும் பிசினஸ் ஸ்கூல் அது. அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1979ல ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, அங்க MBA படிச்ச மாணவர்கள்ட்டெல்லாம் வந்து உங்கள்கிட்ட எதிர்காலத்துக்கு தெளிவான எழுத்துப்பூர்வமான இலக்குகள் நிர்ணயம் செய்து அதற்கான திட்டங்கள் வகுத்துள்ளீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா
அதுல 3% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமான இலக்குகள் இருக்கு. அதே மாதிரி வந்து என்னன்னா அது வந்து அதுக்குரிய பிளான், ஆக்ஷன் பிளான் இருக்குது. நான் இவ்வளவு நாள் ஒரு 5 ஆண்டு திட்டம் மாதிரி 5 வருடங்கள் 5 இயர்ஸ் பிளான் மாதிரி 5 வருஷம் கழிச்சு நான் இப்படிலாம் இருப்பேன், 10 வருஷம் கழிச்சு இப்படிலாம் இருப்பேன் அப்படின்ற ஒரு ரைட்டிங்ல அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து ஒரு 13% ஆஃப் த மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து எங்களுக்கு வந்து இலக்குகள்லாம் இருக்கு, ஆனா கையில நாங்க எழுதல, எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ண போறோம்ன்றது அப்படின்னு. மீதி இருக்கு 84% மக்கள் மாணவர்கள்ட்ட போய் கேட்கிறப்ப வந்து இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கு, 2 வருஷம் நல்லா படிச்சாச்சு, ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த இலக்குமே கிடையாது. 10 வருஷம் கழிச்சு சேம் அதே வந்து அங்க இருக்கிற 97 100 பேர்த்துல திருப்பி போய் கேட்கறாங்க. போய் கேட்கிறப்ப இதுல இந்த 84% மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்ன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இதே இது 13% பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் கேட்டு உங்களோட வருமானம் என்ன, உங்களோட இலக்குகள் வச்சு பண்ணிருப்பீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க 84% மக்களை விட 2 மடங்கு அதிகமா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப 2x சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த 3% இருப்பாங்கல்ல, அவங்கள போய் கேட்கலாம்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. அவங்க நம்பவே முடியாது, இவங்களோட 10 மடங்கு அதிகமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா வந்து நம்மளோட இலக்குகள் அமைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப எந்த ஒரு எப்பயுமே ஒரு இலக்குகள்ல ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ இலக்குகள்ல ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ இந்த இலக்குகளோட தெளிவு தான் நம்மளோட இயங்க வைக்குதுன்னே சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இலக்குகளோட வகைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 விதமான வகைகள் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து வாழ்நாள் இலக்குகள், அடுத்து நீண்ட கால இலக்குகள், அப்புறம் குறுகிய கால இலக்குகள், படிநிலை இலக்குகள் 4 சொல்றாங்க. ஸோ இப்போ வாழ்நாள் இலக்குகள் அப்படின்றது ஒரு வருஷத்துல இருந்து 5 வருஷம், ஒரு வருஷத்துல இருந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு வாழ்நாள் ஃபுல்லா இருக்கிறதுக்கு வருது. சில பேருக்கு ஒரு பெரிய கனவுலாம் இருக்கும், பெரிய பெரிய கனவு இருக்கும், பெரிய பெரிய லட்சியம் இருக்கும், அந்த இலக்குகள் அடையணுன்றதுக்காக. ஸோ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே அதுக்காக அர்ப்பணிச்சிருப்பாங்க. இப்ப நம்மாழ்வார் அப்படின்னு சொல்றப்ப இயற்கை வேளாண்மை அப்படின்றது அவர் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அதை தான் பேசிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நீண்ட கால இலக்குகள் அப்படின்றது 5 வருஷத்துல இருந்து 10 வருஷத்துக்குள்ள ஒரு இலக்குகள்ன்றது. ஸோ 10 வருஷம் கழிச்சு நான் என்ன ஆக போறேன், 10 வருஷம் கழிச்சு நான் இப்போ வந்து ஒரு நபரை வந்து கல்லூரி விட்டு வெளியே வர்றாங்க, 10 வருஷம் கழிச்சு நான் ஒரு தொழில் அதிபரா மாற போறேன், இந்த தொழிலில் நான் செய்ய போறேன் அப்படின்னா இன்னில இருந்து அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாங்கல்ல. ஸோ நீண்ட கால இலக்குகள் அப்படின்றது 5 வருடங்கள்ல இருந்து 10 வருடங்களுக்குரியது. அடுத்தது குறுகிய கால இலக்குகள் இருக்கு, 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இருக்கிற குறுகிய கால இலக்குகள். ஸோ நம்ம வந்து ஒரு இயர்லி அப்ரைசலுக்காக முன்னாடியே ஒரு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்றாங்கல்ல, ஸோ அவங்களாம் சொல்லலாம். இல்லாட்டினா வந்து ஒரு செமஸ்டர் இருக்கு, அந்த செமஸ்டருக்கு நான் என்ன மார்க் எடுக்க போறேன் சொல்லலாம். இல்லையா இன்னும் வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க அப்படின்னா வந்து என்னோட பாஸ் பர்சன்டேஜ் இவ்வளவு இருக்குன்னு சொல்லலாம். இல்ல ஒரு பிசினஸ் பர்சன் இருக்காரு அப்படின்றப்ப வந்து இந்த 6 மந்த்ல என்னோட வருஷத்தோட கோல் இவ்வளவு, ஆனா அதுல 6 மந்த்ல நான் இந்த இதெல்லாம் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்றது இருக்குல்ல. ஸோ இந்த இலக்குகள்ன்றது கண்டிப்பா இருக்கும். அடுத்தது படிநிலை இலக்குன்றது. ஸோ நம்மளுடைய வாழ்நாள் இலக்குகள் வந்து படிநிலை இலக்குகள். இந்த படிநிலை இலக்குகள் எங்க போய் நிற்கணும்னா அந்த வாழ்நாள் இலக்குகளோடு இருக்கணும், இந்த நீண்ட கால இலக்குகளோடு இருக்கணும், இந்த குறுகிய கால இலக்குகளோடு இருக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த இலக்குகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம செய்யணும்ன்றது இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, நம்ம இலக்குகள் அடையிறதுக்கு ஒரு 14 வழிமுறைகள், அதாவது ஸ்டெப்ஸ் சொல்றாங்க, படிகள் சொல்றாங்க. ஸோ எப்பயுமே வந்து இந்த 14 ஸ்டெப் இந்த 14 ஸ்டெப்பை நம்ம வந்து சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து எந்த ஒரு இலக்கையுமே அடைஞ்சிட முடியும். ஸோ இந்த நூல்ல திருப்பி அவங்க சொல்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்து இப்போ ஒரு துறையில நம்ம போயிருக்கோம் அப்படின்னா எல்லா துறையும் எல்லா நபர்களுக்கும் முதல் போறப்ப அது புது துறையா தான் இருக்க போகுது. ஆனா அதே சமயத்துல வந்து அந்த துறையில வந்து நமக்கு முன்னாடி நிறைய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, நமக்கு அப்புறமும் நிறைய லெஜெண்ட்ஸ் வரதான் போறாங்க. அப்ப நம்மளாலே ஒரு லெஜெண்ட் ஆக முடியும். அதுக்கு இந்த 14 படிகளையும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மளால எப்படியாப்பட்ட இலக்குகளே அடைய முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த இதை சொல்றாங்க. ஓகே, அதுக்கு ஸோ இதுல வந்து என்னன்னா வந்து இந்த 14 இலக்குகள் முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் நானு. ஸோ நம்மளோட மோசமான எதிரிகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய எதிர்மறை உணர்ச்சிகள் தான். ஸோ நம்ம எதிர்மறை உணர்ச்சிகள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 5 விஷயம் சொல்றாங்க. இது கண்டிப்பா நான் சொல்ல நினைச்ச விஷயம், இந்த புக்ல சொன்ன விஷயம் அதுதான். எதிர்மறை உணர்ச்சிகள் அப்படின்னா என்னன்னா முதல் வந்து பயம், 2வது சுய பச்சாதாபம், 3வது பொறாமை,
4வது தாழ்வு மனப்பான்மை, 5வது கோபம். இந்த 5 விஷயம் எதிர்மறை உணர்ச்சிகள் சொல்றாங்க. திருப்பி சொல்றேன், பயம், சுய பச்சாதாபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, கோபம். இந்த 5மே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷன்ஸ் சொல்றாங்க. ஸோ எல்லாரும் இப்போ வந்து இந்த நமக்கான மோசமான எதிரினா இந்த 5 மட்டும்தான். இந்த 5 எதிரியை நம்ம எப்பெல்லாம் தூக்கி எறிகிறோமோ அப்ப மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம நினைச்ச இலக்குகளை அடைய முடியுன்றாங்க. சரி, ஓகே. ஸோ இதுல வந்து என்னன்னா, இந்த 5க்கு ரூட் போய் பார்த்தோம் அப்படின்னா 4 இது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த எதிர்மறை உணர்ச்சிகளுக்கான மூல காரணிகள் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியாயப்படுத்துதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கிறது கூடாது. நீங்க எல்லாத்துக்குமே நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம அதை பத்தி தான் பேசுவோம், நம்ம இலக்குகளை விட்டுருவோம். ஸோ அப்போ வந்து முதல் நியாயப்படுத்துறதை நிப்பாட்டணும் அப்படின்றாங்க. அப்ப நம்ம உரிமையை கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல, கேட்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இலக்குகளை விட்டு எங்கேயோ போற மாதிரி ஆயிருது. அதனால நியாயப்படுத்தணும். இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் சொல்லிடலாமே அதுக்கு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து நம்மளுடைய இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேலை போயிருச்சு, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துருச்சு, ஒருத்தவங்களுக்கு வேலை போயிருச்சு. உடனே அவர் என்ன சொல்லுவாரு, என் பாஸ் வந்து என்னை பழி வாங்கிட்டாப்ல, என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாப்ல, என்னைய போய் எப்படி வேலையை விட்டு அவர் தூக்கலாம், நான் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா? இது ஆனா வந்து எக்கனாமிக் கிரைசிஸ்ல கண்டிப்பா தூக்கணும் அப்படின்றப்ப நிறைய பேரோட வேலைன்றது பறிபோகுன்றது ஒரு ஒரு நிகழ்வாவே இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப இதை யோசிக்கிறத விட்டுட்டு எனக்கு வேலை போயிடுச்சு, அடுத்து என்ன செய்யணும், நான் எப்படி இந்த வேலையை நான் வந்து அடுத்தது என்ன வேலை செய்யறதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு யோசிக்கிறதுன்றது அடுத்த விஷயம். ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து நம்ம அதுக்கான வந்து ஒரு நம்ம அதுக்காக அடுத்த வேலையை தேடுறதுன்றது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஸோ அப்ப வந்து அதை செய்யுங்க அப்படின்றாங்க. அடுத்தது வந்து அறிவு ரீதியா விளக்கம் அளிப்பதற்கும் சாக்கு கூறுவதற்கும் மறந்து விடுங்கள் அப்படின்றாங்க. இப்ப எல்லாருக்குமே வந்து எப்பயுமே ஒரு லாஜிக்கல் அப்படின்னு சொல்றப்ப வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றுக்குமே சொல்றப்ப சில பேருக்கு இறை நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு இறை நம்பிக்கை இருக்காது. ஸோ இறை நம்பிக்கை உள்ளவங்களை பத்தி இறை நம்பிக்கை இல்லாதவங்க எப்படி நீ சயின்டிபிக்கா எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து என்னன்னா இந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இலக்குகளை விட்டு வெளியே போயிடும். இதுவே நம்ம ஒரு எதிர்மறைக்கு இதாகும் இந்த ஆத்தர் சொல்லியிருக்காப்ல. அடுத்தது வந்து என்னன்னா மற்றவர்களை பற்றி கொண்டிருக்கும் கருத்துக்களை ஒதுக்கி தள்ளுங்கள். இதெல்லாம் நெகட்டிவ்ல ஒரு விஷயம். மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, 4 பேர் நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த 4 பேர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வர 4 பேர் நாளைக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு வர 4 பேர் அடுத்த வருஷம் வரமாட்டாங்க, அடுத்த வருஷம் 4 பேர் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வரமாட்டாங்க. நம்ம 4 பேர்னு சொல்ற எந்த 4 பேரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் யாருமே வரதே கிடையாது. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து யாராவது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட முறையில போய் அவங்களோட ஒப்பீனியன் கேட்டோம்னா வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவா இருக்காதுன்னு தான் இந்த ஆத்தர் சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து சரி, ஓகே, இது எல்லாம் இவ்வளவு சொல்ற நெகட்டிவ்லாம் சொல்லிட்டோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன, இது எல்லாத்துக்குமே ஒரு மருந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஐ எம் ரெஸ்பான்சிபிள். நான் தான் இதுக்கு பொறுப்பு. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. தீதும் என்றும் பிறத்தரெல்லாம் வந்துடுறது என்னாலதான் வரப்போகுது அப்படின்னு ஒரு லைஃப் வந்து ஒரு எப்பவுமே ஒரு பொறுப்பெடுக்கிறதுன்னு இருக்குல்ல, அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு எந்த நெகட்டிவும் தெரியாது. அப்படி நெகட்டிவ்னாலும் அதை எப்படி கடந்து வரோன்ற நமக்கு வழிகள் தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இலக்குகளை அடைகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா தேவை. அந்த மைண்ட் செட் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுன்றது. ஸோ யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்களோ அவங்களாம் மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம லைஃப்ல பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்களுக்கு கோவமே வராது. ஸோ ஏன் இப்படி நடந்துருச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்காம நடந்துருச்சு, அதுக்காக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ உள ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சுதந்திரமா இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளுடைய ஆற்றலையும் உற்சாகத்தையும் முன்னோக்கிய திசையில் நம்மளால செயல்படுத்த துவங்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் இதுக்குரிய முக்கியமான விஷயம். அடுத்து இலக்குகள் அமைப்பதற்கான 14 படிநிலைகள். ஸோ எந்த ஒரு இலக்குகளும் இந்த 14 படிநிலைகளை செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டிசையர் வேணும். அந்த டிசையர் தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ண போற ஒரு மிகப்பெரிய சக்தியே அந்த டிசையர் தான். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு மிகப்பெரிய அந்த டிசைரை நோக்கி போயிட்டு இருக்க சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது என்னவா போறோம். இப்போ ஒண்ணும்ல ஒரு நம்மளுடைய ஒரு மலை ஏறக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க அப்படின்னா இந்த எவரெஸ்ட் மலையை போய் அந்த எவரெஸ்டோட சிகரத்துல போய் நின்று அப்படி பாக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து அந்த டிசையர் வந்து எல்லா துறையிலும் நமக்கு அப்ப அந்த டிசைர் என்னன்றது நமக்கு தெரியணும். அந்த டிசைர் வந்து
நமக்கானதா இருக்கணும். அடுத்தது எதா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக இலக்குகள் அமைக்கணும்ன்றாங்க. இப்ப எழுத்துப்பூர்வம் அப்படின்றது நிறைய நம்ம சொல்லுவோம். நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, எனக்கு மெமரி போற அவ்வளோ இருக்கு. நான் நினைச்சதெல்லாம் அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட நீங்க ஒரு பேப்பரை எழுதி வச்சிருந்தீங்கன்னா, அந்த பேப்பர் இருக்கிற வரைக்கும், இல்ல ஒரு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம அதாவது மோஸ்ட்லி அவங்க ஏன் பேப்பர் எழுத சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மசில் மெமரி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. மசில் மெமரின்றப்ப நம்ம கையால் எழுதுறப்ப நமக்கே தெரியும். ஸோ எப்படி வந்து நம்ம நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றது மசில் மெமரிக்கு தெரியும். ஸோ அப்ப அதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி எழுத்துப்பூர்வமா இருக்க மாட்டாங்க. அடுத்தது எப்பயுமே ஒரு டைம் பவுண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். காலக்கெடு கொடுக்கணும். ஸோ இந்த காலக்கெடு எதுக்குன்னு சொன்னோம்னா வந்து அப்ப வந்து நம்ம வந்து இப்போ நம்ம மற்ற நாட்களுக்கும் ஒரு ஞாயிறுக்கும் வித்தியாசம் என்னன்னா வந்து இப்போ மற்ற நாள் காலைல எழுந்திரிச்சோம், ஐயோ நீங்க எந்திரிக்கணும், நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போகணும், இல்லை நம்ம ஒரு நம்மளுடைய ஷாப் எதுக்கோ ஒன்று போகணும், நம்ம ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், எதுக்கோ ஒன்று போயிட்டு இருக்கோம் நம்ம டெய்லி. ஸோ இதை நீ காலைல இதை செய்யணும், அடுத்தடுத்து இதை செய்யணும், ஸோ நைட்டுக்குள்ள இந்த நிமிஷம்லாம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றதுக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் எந்திரிக்கிறது ஏன் எந்திரிக்கணுன்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு பார்த்தா சீக்கிரம் வேற பிடிப்பு வந்துடும். மற்ற நாள் லேட்டா திருப்பாட்டி போட்டு சீக்கிரம் வந்துருச்சு. இதுக்கு நம்ம படுத்துருக்கோம்னா தெரியாது, படுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். நம்ம தளத்துல இருக்கவங்க எல்லாம் சீக்கிரம் எந்திரிச்சிருவோம், அதெல்லாம் ஓகே. பட் நிறைய பேர் நான் புது தளத்துல இருக்கிறது சொல்றேன். ஸோ அப்போ வந்து என்னன்னா எந்த ஒரு விஷயத்தும் காலக்கெடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்ப அந்த காலக்கெடு கண்டிப்பா கொடுத்தாகும். அடுத்தது தடைகள். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நிறைய தடைகள் வரும். நம்ம நிறைய ஸ்பீட் பிரேக்கர் வரும். எப்படின்னா வந்து இப்ப வந்து நம்மளோட ஹார்ட் பீட்ஸ் இசிஜிலாம் எடுத்து பார்த்தோம்னா மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு வரும். ஸ்ட்ரைட் லைனா போச்சுனாலோ இல்லை ஒரே இதாக மேலே போனாலும் நமக்கு வந்து லைஃபே இருக்காது. அப்போ வந்து லைஃப்ல வந்து நிறைய தடைக்கற்கள் கண்டிப்பா இருக்கும். அந்த தடைக்கற்களை எப்படி நம்ம சமாளிச்சு வரோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நமக்குரிய எல்லா திறமைகளும் இருக்கு அந்த தடைக்கற்களை தாண்டி வர்றதுக்கு. ஸோ அடுத்தது மிக முக்கியமான விஷயம் திறன் மேம்பாடு அப்படின்றது. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்றோம் அப்படின்றதா. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஒரு டிகிரி முக்கியமா இல்ல ஸ்கில் முக்கியமா அப்படின்னா ஸ்கில் தான் முக்கியம். ஸோ எந்த துறையில எந்த மாதிரியே நமக்கு திறன்கள் இருக்கு அப்படின்றதான் முக்கியம். ஸோ அந்த திறன்களை நம்ம வளர்த்துட்டே இருக்கணும். ஸோ ஒரு டேட்டை கிளிக்கிறப்ப அதுக்கு பேர் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த துறையில இருந்தாலும் சரி அந்த துறையில நம்மளுடைய டெய்லி நம்மளுடைய கற்றல் அப்படின்றது அதிகமா இருந்துட்டே இருக்கணும். ஸோ அப்ப அந்த கற்றல் தான் வந்து வரும். என்னோட ஒரு ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்றப்ப எங்க ஆஃபீஸ்ல ஒரு ட்ரைனிங்ல ஒரு ட்ரைனிங் சொன்னாங்க. ஸோ லேர்னிங் இஸ் இன் மை டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கற்றல்ன்றது இருக்கும். ஸோ கற்றுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்குரிய திறன்கள் வளர்த்துக்கணும். அடுத்தது வந்து என்னன்னா ஸோ மக்களின் ஒத்துழைப்பு. நம்ம ஒரு கோல் பண்றோம் அப்படின்னா நம்ம மட்டும் தனிநபர் இலக்குகள் வேற, குழுவான இலக்குகள் வேற. ஸோ தனிநபர் இலக்குகளோ குழு இலக்குகள் சேர்றப்ப மட்டும்தான் நம்மளால வந்து மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு என்னதான் ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் வந்து எவ்வளவு சூப்பர் டூப்பரா வந்து பண்ணாலும் சரி, இதே ஒரு டீம் எஃபோர்ட் அப்படின்னு போறப்ப இன்னும் வந்து ஒரு அதோட அளவுகள் அதிகமாகும். ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியும். ஸோ அப்போ வந்து என்னன்னா அப்ப மக்களோட ஒத்துழைப்புனா நமக்கான மக்கள் நம்மளை ஈர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்றப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா மாறுறப்பதான் மக்களோட ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ எப்படியாப்பட்ட மக்களையும் அவங்களோட ஒத்துழைப்பு வாங்கி அதோடைய ஒரு குழு வெற்றியா நம்ம கொண்டு வரதுன்றது குழு வெற்றியை கொண்டு வர்றது கொண்டாடுறது ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ வந்து மக்களோட ஒத்துழைப்பை இயக்கணும். அடுத்தது வந்து டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ டெய்லி காலைல எழுந்திரிக்கிறோம், இன்னைக்கு இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு டு டூ லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டு டூ லிஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எழுதிட்டு ஒவ்வொரு விஷயத்தை அடிப்பாங்க. ஸோ அது அடிக்கிறப்போ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 5 விஷயம் பிளான் பண்ணிருக்கோம். அந்த 5 விஷயத்துல இந்த விஷயத்த முடிச்சிட்டோம், இந்த விஷயத்த முடிச்சிட்டோம், இந்த விஷயத்த முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பிளான் பண்ணிட்டோம். ஸோ அந்த பிளான் பண்ணதுக்கு வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு நாளோட தனிப்பட்ட இலக்குகள்ன்றது இருக்கும். ஸோ அந்த தனிப்பட்ட ஒவ்வொரு நாளோட இதுக்குமே அந்த டு டூ லிஸ்ட் எழுதிடணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா வந்து திட்டமாக ஒழுங்கமைக்கவும். ஸோ அப்போ வந்து என்னன்னா நம்ம பிளான் பண்றது வந்து கரெக்டா பிளான் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஸோ அப்போ வந்து அந்த பிளானை வந்து அப்படியே வந்து ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஒரு 5 விதமான படிநிலைகள் இருக்கும். ஸோ என்ன மாதிரி படிநிலைகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டிசைன் பண்ணணும், அந்த வெப்சைட்ல என்னென்ன வைக்கணுன்றது நமக்கு தெரியணும், ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த 5 ஸ்டெப்பையும் நம்ம பிரேக் பண்ணணும். இதே மாதிரி வந்து என்னன்னா எல்லா துறைக்கும் உண்டு. இப்போ சப்போஸ் ஒரு பிரிட்ஜே கட்டுறாங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜுக்கு லேண்ட் அக்வசிஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நேரா வந்து அதுக்கடுத்து மக்கள் வந்து அதுக்குரிய ஃபர்ஸ்ட் திட்டம், அதுக்குரிய பணம் ஃபர்ஸ்ட் வந்து வரணும், யார் கான்ட்ராக்டர்ன்றது
ஒரு டெண்டர் விட்டு எடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து என்னன்னா அந்த டெண்டர் எடுத்துட்டு எவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் போட்டு அதுக்கடுத்த வரிசையெல்லாம் ஸ்டெப்ஸ் பண்ணுவாங்கல்ல. அப்ப கடைசியா வந்து என்னைக்கு இந்த பாலம் வந்து மக்கள் பயனுள்ளதா மாறுதுன்னு வருதுல. ஸோ அப்போ வந்து அந்த பெரிய பெரிய பிளானை ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்ன ஐட்டமா கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம வந்து அதை பண்றதா திட்டத்தின் படிகள் அப்படின்றது. அடுத்து முக்கியமான சொல்லணும் என்னன்னா 80-20 ரூல் சொல்லுவாங்க. ஸோ இங்க இந்த 80-20 ரூலை வந்து எழுதுனவர் வந்து பெரட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் இன்ஜினியர் கம் எக்கனாமிஸ்ட் அவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் இத்தாலியில இருக்கிற ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப 20% மக்கள்கிட்ட அந்த நாட்டோட 80% வளங்கள் இருந்தது. அப்ப மீதி இருக்கிற 20% ஆஃப் த மக்கள்கிட்ட மீதி 80% மக்கள்கிட்ட அந்த அந்த நாட்டோட வளங்கள்ல 20% மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய வேலையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஏதோ ஒரு 20% ஆஃப் த ஒர்க்கு தான் நமக்கு மிக முக்கியமான இதை கொடுக்குது. ஓகேவா? ஸோ இது அதாவது என்ன கொடுக்குது அப்படின்னா அந்த நம்ம ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ அப்போ வந்து வெற்றியை கொடுக்குது. அப்படின்றப்ப வந்து என்னன்னா இப்போ ஒரு கடைக்கே இருக்காங்க, ஒரு 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 நகை கடைக்கே போறாங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து நகை கடையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 கஸ்டமர் வராங்க. அதுல 3 கஸ்டமர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 5 பவுன் நகை வாங்குறாங்க. மீதி இருக்கிற 7 கஸ்டமர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டோம்னா வந்து நம்மளுடைய வந்து ஒரு ஒரு 5 கிராம் 3 கிராம் 2 கிராம் அப்படி வாங்குறாங்க. ஆனா அந்த முதல் சொல்ற அந்த 3 பேர் இருக்காங்கல்ல 10ல அவங்க தான் நிறைய பிசினஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம செய்யற எல்லா வேலைகளையும் சில வேலைகள் மட்டும் நமக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான வேலைகள் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த ப்ரியாரிட்டி ஜாப் பண்றப்ப அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்ப நம்ம யூஸ் பண்ற ஒர்க்ல எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்றோம் அப்படின்றது இந்த 80-20 ரூல் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் அப்படின்றது முக்கியம். ஸோ இன்னைக்கு நான் இந்த ஒரு பிளான் போட்டிருக்கேன், இன்னைக்கு நான் டு டூ லிஸ்ட் எழுதிருக்கேன், இன்னைக்கு இந்த பிளான் இதை செய்யணும் அப்படின்னா எத்தனை காரணம் சொல்லாம நம்ம அதை செய்ய ரெடியா இருந்தால் மட்டுமே நம்மளால அதை அடைய முடியும். அப்படின்றத சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம காட்சிப்படுத்துதல். இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து இந்த காட்சிப்படுத்துதல்ன்றது ரொம்ப பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு நாட்டோட மிகப்பெரிய தலைவராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த நாட்டோட தலைவருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி ஆகணும்னு யோசித்து அதுக்காக ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அந்த தலைவராகவே மாறி இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதை காட்சிப்படுத்துதல், நான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னா அந்த பதவிக்கோ பொறுப்புக்கோ வர்றதுக்கு நான் வந்தா எப்படி இருக்கும் இந்த ஊரு. ஒண்ணுமில்ல, சிம்பிள். நம்ம வந்து என்னன்னா எல்லாருக்குமே வந்து வீடு கட்டுற கனவு இருக்கு அப்படின்னா இது நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல. ஸோ அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்னு பார்த்தா அந்த வீடு இப்படிதான் இருக்கணும், எலிவேஷன் இப்படிதான் இருக்கணும், உள்ள போனா இத்தனை ரூம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் விசுவலைஸ் பண்ணிப்போம். அது வந்து அதை விசுவலைஸ் பண்ணி பாக்குறப்பதான் வந்து கண்டிப்பா அது நடக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு கனவுகளா இருக்கும். வெளிநாட்டு கனவுல அப்படியே போறோம், ஏர்போர்ட் போறோம், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போய் நேரா போறோம், செக்இன் பண்றோம், அப்படியே ஃபிளைட்ல ஏறோம், அப்படியே ஃபிளைட்ல பறக்கிறோம், போய் அந்த நாட்டில் இறங்குறோம், ஒரு வேலைக்கோ இல்லை சுற்றுலாவுக்கோ போறோம், நம்ம இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்றது காட்சிப்படுத்து இருக்குல்ல. ஸோ விஷன் போர்டுன்னே ஒரு இருக்கும், விஷன் போர்டு வச்சுக்கலாம். நம்ம என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு டெய்லி காலைல அதை பார்க்கணும்னுவாங்க. டெய்லி காலைல பார்க்குறப்பதான் நம்மளுடைய இலக்குகளை அடையணும் அப்படின்றதுக்கு நமக்கே அது வந்து ஒரு. ஸோ அடுத்தது இலக்கை அமைக்கும் பயிற்சி அப்படின்றாங்க. அடுத்தது இலக்கை அமைக்கும் பயிற்சி அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ கோல் செட்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்றதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் இன்னைக்கு வந்து ஒரு கோல் எழுதிருக்கும், உண்மையாவே அந்த கோல் இன்னும் ரீடிஃபைன் பண்ணா எப்படி இருக்கும், ஸோ இன்னும் கொஞ்சம் மாத்தி அமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த இடத்துல இலக்கை அமைக்கும் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. அடுத்தது எல்லாத்துக்கும் கடைசியான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இந்த 14வது படி என்னன்னா வந்து முடிவு செய்யுங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இங்க வந்து மூளை உள்ளவர்கள் ஜெயிப்பதில்லை, முடிவு செய்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இப்ப நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு டீ கிடைக்க போறோம் அப்படின்னா இல்லை வேற ஏதோ ஒன்று போறோம் அப்படின்றப்ப வந்து நிறைய பேருக்கு ஐடியா இருக்கான்னு நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும், ஆனா சில பேர் தான் செய்வாங்க. ஸோ யாரெல்லாம் டிசைட் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா செஞ்சிருவாங்க. திருப்பி சொல்றேன், மூளை உள்ளவர்கள் அனைவரும் ஜெயிப்பதில்லை, முடிவெடுப்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள். ஸோ யார் முடிவெடுத்திருக்கா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ எப்படின்னா வந்து ஸோ இந்த ஒரு சிம்பிள் ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பானிபூரி கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா ஒரு 5000 தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, இந்த பானிபூரி கடை பாரு, டெய்லி எத்தனை சேல் ஆகுது பாரு, சூப்பரா இருக்குல்ல, நம்ம கூட ஒன்று ஆரம்பிச்சா நல்லா தான் இருக்கும், இப்போ பேசிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷமாவே.
ஒரு இட்லி கடைக்கு போனாலும் இதே தான் சொன்னாங்க. இட்லி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, மொத்தமே 10 கிலோ மாவு அரைச்சா போதும். இத்தனை இட்லி வரும். ஒரு இட்லி 6 ரூபாயோ 7 ரூபாயோ. ஸோ இத்தனை இட்லி 100 இட்லி அப்படின்னா வந்து அதே வந்துருச்சு. அப்ப ப்ராஃபிட் கண்டிப்பா 50% பாரு எப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசுறப்ப பேசிட்டே இருப்பாங்க. ஆனா இட்லி கடை போடணும்னு முடிவு பண்றவங்களோ இல்ல இந்த பானிபூரி வைக்கணும்னு முடிவு பண்றவங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து யாரும் மூளை உள்ள எல்லாருமே ஜெயிக்கிறதுல முடிவு செய்யறவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் இதான். சரியா? இந்த 14 படிநிலைகள் திருப்பி நான் ஒரு வாட்டி சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு டிசைர் வேணும். ஸோ அது ரைட்டிங்ல இருக்கணும், ஒரு எழுத்துப்பூர்வமா இருக்கணும். அதுக்கு ஒரு காலக்கெடு கொடுக்கணும். நமக்கு என்னென்ன தடைகள் வந்தாலும் அந்த அப்டக்கிள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வரணும். அந்த அப்டக்கிளை கிராஸ் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு திறன் மேம்பாடு தேவை. அந்த திறன் மேம்பாடுக்கு அப்புறம் வந்து மக்களோட ஒத்துழைப்பு. நமக்கு ஒரு டீம் வந்து சரியான டீம் அமைக்கணும். ஸோ அது மூலமா அந்த இலக்குகளை அடையலாம். அடுத்தது ஒரு டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நம்ம பிளானை வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது நம்ம பிளான் பண்றது, அடுத்து அந்த பிளானோட ஸ்டெப்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது, அடுத்து 80-20 ரூல், அதுக்கடுத்து சுய ஒழுக்கம், அடுத்து காட்சிப்படுத்துதல், அடுத்து வந்து இலக்கை அமைக்கும் பயிற்சி, கடைசியா முடிவு செய்யுங்கள். ஸோ இந்த 14 படிநிலைகளை நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இலக்குக்கும் நம்ம இந்த 14 படிநிலைகளை வச்சு நம்ம அதை அடைஞ்சிட முடியும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. இப்ப எல்லாருமே பேசுறது ஸ்மார்ட் கோல், ஸ்மார்ட் கோல், ஸ்மார்ட் கோல், ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஸ்மார்ட். ஸோ யூ ஹேவ் டு பி, நம்ம வச்சிருக்க மொபைல் ஸ்மார்ட், எல்லாத்துலயுமே ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, ஸ்மார்ட் பில்டிங் வந்துருச்சு, எல்லாத்துலயும் ஸ்மார்ட் வந்துருச்சு. பட் இங்க கோல் செட்டிங்ல ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னா வந்து ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம எந்த இலக்கை அடைய போறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரியா? எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டார்கெட் இருக்கும், ஸ்பெசிஃபிக் அவுட்கம் வர மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ எப்படின்னா வந்து நான் வெயிட்டை குறைக்கணும்னு இருக்கும், நான் 10 கிலோ குறைக்கணுன்ற வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் வருது. இந்த ஸ்பெசிஃபிக் கோல்ஸுக்கு ஒரு 5 ஒய்ஃப்ஸ் அண்ட் 1 ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. நார்மலா எல்லாருக்கும் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரியும் 5 ஒய்ஃப்ஸ் அண்ட் 1 ஹஸ்பண்ட் அப்படின்றது. ஹூ, வாட், வென், வேர், ஒய், இதெல்லாம் ஒய்ஃப்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் யாருன்னா வந்து ஹவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா நம்மளுடைய ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற எந்த ஒரு விஷயத்துலையுமே அதுக்கடுத்து நமக்கு என்ன மாதிரி ஒரு அவுட்கம் வரணும்னு நமக்கு தெரியணும். ஸோ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்னன்றது கிளியர் கட்டா சொல்லணும். வேகா கண்டிப்பா இருக்கவே கூடாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2024ல அட்லீஸ்ட் ஒரு 40% ஆஃப் த இன்ஜினியரிங் மேஜர்ஸ் வந்து எங்க இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு பெண்கள் வந்து வரணும் அப்படின்றது. ஸோ இப்போ 2025ல அட்லீஸ்ட் 40% வந்து இன்ஜினியரிங் மேஜர்ஸ் வந்து என்னுடைய காலேஜ்ல இருந்து பெண்கள் வரணும் அப்படின்றாங்க. இது ஒரு இலக்கு. 2026ன்றது ஒரு நம்பர், அதான் இந்த வருஷத்துல அடையணும், டைம் ஒன்று வந்துருச்சு. அட்லீஸ்ட் 40% அப்படின்றது இந்த 40% மெஷரபிள். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கான விஷயம். சரியா? எங்க இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து 2026ல ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 40% வரணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் த கோல். அடுத்தது மெஷரபிள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம மெஷர் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ எப்படின்னா வந்து அந்த அளவு இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன அளவு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஹென்ரி ஃபோர்டோட ஃபேமஸ் கோட் என்னன்னா வந்து இஃப் யூ கேனாட் மெஷர் யூ கேனாட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால மெஷர் பண்ண முடியல அப்படின்னா அதை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அதுதான் இருந்தது. ஸோ எதுக்குமே வந்து இப்போ ஹவு மச், ஹவு மெனி, ஹவு வில் ஐ நோ, ஸோ வென் இட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இலக்குக்கு ஒரு உறுதியான அளவுகோல்ன்றது கண்டிப்பா தேவை. 10% வேணும், 20% வேணும், இல்லை என்னோட வந்து இப்போ ஒன்றும் எல்லாருமே சொல்லுவாங்களே வாட் இஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன். ஒரு கம்பெனி புதுசாக போறப்ப என்னோட சேலரி வந்து இத்தனை % இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக கேட்குறோம்ல. ஸோ இந்த இது வந்து என்னன்னா அதாவது மெஷரபிளா கேட்குறோம்ல. ஸோ ஒரு சக்சஸுக்கு என்ன மெஷர்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ வந்து எப்பயுமே ஒரு இலக்குக்கு அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். எஸ்எம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அச்சீவபிள். எப்பயுமே வந்து நம்ம வந்து அன்ரியலிஸ்டிக்கா, அதாவது என்னன்னா நம்ம எந்த ஒரு இலக்கு எடுத்தாலும் அதை அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதாவது இப்ப எப்படின்னா வந்து ஒரு நபரால 100 கிலோ தூக்க முடியுது அப்படின்னா அவர் என்னன்னா ஒரு 120 கிலோ தூக்கணும்னு ட்ரை பண்ணா இது வந்து அச்சீவபிள். இதே நபர் 100 கிலோ தூக்குறவரை இன்னும் நான் 3 மாசத்துல 200 கிலோ தூக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குரிய பயிற்சி எடுக்கணும், அதுக்கு நிறைய போகணும். பட் என்னன்னா அதுவே நமக்கு தோல்வியை கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம இலக்கு வைக்கிறதே தப்பு, நம்ம அது லாய்க்கே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த அச்சீவபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரியலிஸ்டிக். ஸோ இப்போ என்னன்னா வந்து ரியலிஸ்டிக்கும் அன்ரியலிஸ்டிக்கும் என்ன ரொம்ப பெரிய வித்தியாசம் அப்படின்னா வந்து ஸோ என்னன்னா வந்து இதை கண்டிப்பா நம்மளால இந்த காலகட்டத்துக்குள்ள அடைய முடியுமா முடியாதா அதை நமக்கு கிளியரா தெரியணும். ஸோ
அன்ரியலிஸ்டிக்கா போனா அகைன் தோல்விகள்லாம் நம்ம தோன்றக்கூடாது அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கோமா, நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த நாலேஜ் இருக்கா, இல்லை இந்த நாலேஜ் எடுத்துட்டு பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகும், உண்மையாவே இந்த காலகட்டத்துல செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து அந்த ரியலிஸ்டிக்ன்றதை எடுத்தது. அடுத்தது டைம் பவுண்ட். எப்பயுமே வந்து ஒரு காலக்கெடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு காலக்கெடுவோட செஞ்சா மட்டும்தான் நம்மளால அந்த டெட்லைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டெட்லைனுக்கு ஓட ஆரம்பிச்சாதான் வந்து இங்க இருக்கும். இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் நிறைய பேர் பீப்புள் வந்து எப்படின்னா வந்து இந்த கடைசி நேரத்துல செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ அதாவது நாளைக்கு முடியணும் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து வந்து 1 மாசத்துல 10 நாள்ல வந்து வேற ஏதோ அதோட முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்த 10 நாள் கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த கடைசி 10 நாள்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த டெட்லைன் செட் பண்ணா மட்டும்தான் அந்த இது அடைய முடியும். ஸோ இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. அடுத்தது எது ஸ்மார்ட் கோல் இல்ல அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் இதுல பார்க்கலாம். இப்ப நான் வந்து I will cut down on the number of energy drink I consume. ஸோ இப்போ வந்து என்னன்னா என்னோட நம்பர் ஆஃப் எனர்ஜி ட்ரிங்கை நான் குறைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது கோலா, இது கோல் இல்லையா? கண்டிப்பா கோல் கிடையாது. இதே இது I will drink a total of 3 energy drink over the course of 7 days for the next 6 weeks அப்படின்றப்ப வந்து என்னன்னா இதுல வந்து எனக்கு 3 எனர்ஜி ட்ரிங்க் தான் குடிக்க போறேன் ஒவ்வொரு 7 நாளைக்கும், அடுத்த 6 வாரத்துக்கு இப்படிதான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இதுல இன்னொரு இதை கோல்னு சொல்றாங்க. ஸோ முதல் கேஸ்ல ஹவு மெனி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஹவு ஆஃப்டன் அதுல இல்லவே இல்லை. ஸோ அதுல கொடுக்கவே இல்லை அவங்க. ஸோ எத்தனை எனர்ஜி குறைக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ரெண்டாவது வந்து என்னன்னா வந்து ஸோ அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கட் டவுன்ற வார்த்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கட் டவுன் பண்ண போறாங்கன்னு சொல்லவே இல்லை. அச்சீவபிள்னு கேட்டால் கண்டிப்பா அச்சீவபிள் தான் அது. அடுத்தது வந்து ரியலிஸ்டிக்கா அப்படின்னா அதுவுமே எஸ் தான். ஆனா வந்து எவ்வளவுன்றதை அவங்க சொல்லவே இல்லை. டைம் ஒன்றும் அவங்க கொடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் கேஸ்ல. அதாவது ஐ வில் கட் டவுன் நம்பர் ஆஃப் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஐ கன்சியூம். அது வந்து ஸ்மார்ட் கோல் கிடையாது. இதே இது ரெண்டாவது கேஸ்ல ஐ வில் ட்ரிங்க் அ டோட்டல் நம்பர் ஆஃப் 3 எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 7 days ஃபார் நெக்ஸ்ட் 6 weeks அப்படின்றாங்க. ஸோ இதுல வந்து 3 எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா இருக்குது. அடுத்தது if more than 3 energy drink are consumed, so you can measure. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கே மொத்தம் 3 தான் குடிக்கிறாங்கன்னு இருக்குது. அச்சீவபிளா? கண்டிப்பா அச்சீவபிள். ரியலிஸ்டிக்கா? கண்டிப்பா அதை செய்ய முடியும். அதுல டைம் பவுண்டா? 7 நாள்ல 3 ட்ரிங்க்ஸ் தான் குடிக்க போறேன் அடுத்த 6 வாரத்துக்கு. ஸோ இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்றதுக்குள்ள. ஸோ இது வந்து ஒரு விதம். ஸோ சிம்பிளா இன்னும் ஈஸியா சொல்றோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து என்னன்னா நான் வந்து ஐ வில் ரீட் அட் ஹோம் ஃபார் 20 minutes ஈச் நைட். ஸோ ஒரு நாளைக்கு டெய்லி 20 நிமிஷம் படிக்க போறேன் அப்படின்றது வந்து ஒரு இலகுவா அடையக்கூடிய ஒரு 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 இலக்கு. இதே இது ஒரு நாளைக்கு டெய்லி 3 மணி நேரம் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது முடியுமா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். ஒரு 2-3 நாள் செய்யலாம், அதுக்கடுத்து செய்ய முடியுமான்னு கேட்டா நம்ம கிளிக் பண்ணுவோம். சிம்பிளா இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு எம்எஸ் பவர் பாயிண்ட் இருக்கு. இந்த பவர் பாயிண்ட் வந்து அடுத்த 3 மாசத்துல இப்ப நான் என்ன பண்றதோ அதோட 30 times ஸ்பீடா நான் பண்ண போறேன். அதுக்காக நான் ஒரு கோர்ஸ் சேர்ந்து இதை நான் பண்ண போறேன் அப்படின்னா அது ஒரு இலக்கு. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் கோல்ஸ்னா என்ன, ஸ்மார்ட் கோல்ஸ் இல்லை அப்படின்றதுக்கு என்னன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வாழும் எடுத்துக்காட்டுகளை கொஞ்சம் பார்த்தரலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் தெரியுங்களா? ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கதையில பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த புத்தகத்தை தாண்டி வந்துட்டேன் நான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்கள சொல்றேன் நான். என்னன்னா ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க கணவர் இறந்துட்டாரு, அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க. ஏன்னா ஒரு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி நவாப் சொல்றப்ப அவங்க பிரிட்டிஷாரோட துணை கொண்டு அவங்க கணவரையும் அவங்களுடைய பொண்ணையும் கொன்றாங்க. அதே வந்து காளையார் கோயில்ல வந்து அவங்க எடுத்த உறுதி என்ன அப்படின்னா வந்து இதே பிரிட்டிஷ் படையை நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிரிட்டிஷ் படையிட்ட அவ்வளோ ஒரு படைபலம் இருக்குது. ஆனா இவங்ககிட்ட அவ்வளவு பெரிய படைபலம் இல்லை. இவங்க நேரா வந்து திண்டுக்கல்ல இருக்கிற ஹைதர் அலிட்ட வராங்க. ஹைதர் அலி பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்து இவங்க வந்து அதுல இருந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இவங்க வந்து பிரிட்டிஷ் படையை நோக்கி படையெடுத்து போறாங்க. அந்த முயற்சின்றது ஒரு 10 மாசம் அந்த முயற்சி. அந்த படை வீரர்களை ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படை வீரர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அதை டெய்லி நன்முயற்சியே பண்ணிட்டே இருந்தாங்க. பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல வந்து என்னன்னா அடுத்த ஒரு 10 மாசம் கழிச்சு திருப்பி பிரிட்டிஷ் படையிட்ட போறாங்க. அதே காளையார் கோயில்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்ப குயிலின்னு அவங்க டீம்ல இருந்த ஒரு நபர் வந்து இந்தியாவில் முதல் பெண்
உடல்ல வந்து வெடிகளை கட்டிக்கிட்டு போய் அந்த ஆங்கிலேயர் இருந்த அந்த நம்மளுடைய அந்த வெப்பன்ஸ்லாம் இருக்கிற அந்த ரூம்குள்ள போயிட்டு அவங்க வெடிச்சதுனால அந்த வெப்பன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அந்த இதுல வேலுமங்கை வீரமங்கை வேலுநாச்சியார் அந்த இதுல வந்து ஆங்கிலேயரை வெற்றி கொண்டு அவங்க பிரிட்டிஷ் கொடி இறக்கிட்டு இவங்களோட அனுமார் கொடியை ஏத்துறாங்க. ஸோ இது வந்து அந்த நன்முயற்சி, அந்த இலக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி வந்து நம்மளுடைய பீகார்ல மவுண்டைன் மேன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா வந்து அவரை பத்தியும் சொல்லணும். நான் நன்முயற்சி இலக்குகளுக்காக அவரையும் நான் சொல்லலாம் நினைக்கிறேன். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து விவேக் நீங்க பேசுறது கேட்கல. இல்ல ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா வந்து ஒரே நிமிஷம். தசரத் மன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் வந்து மவுண்டைன் மேன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து அவங்களுடைய மனைவி வந்து 1959 அவங்க ஒரு வில்லேஜ்ல இருக்காங்க. அந்த கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா 70 கிலோமீட்டர் போற மாதிரி இருந்திருக்காங்க. அவங்க 70 கிலோமீட்டர் போனாதான் பக்கத்துல இருக்கிற அந்த மெடிக்கலுக்கே போக முடியும். 1959 அந்த மன்ஜியோட ஒய்ஃப் வந்து பல்குனி தேவி அப்படின்னு அவங்க பேரு. அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்காம அவங்களால இறந்துட்டாங்க. இவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா வந்து இந்த ஒரு மலை தான் நமக்கு பிரச்சனையா இருக்குது. இந்த மலையில ஏன் நம்ம ஒரு பாதையை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து கண்டிப்பா நம்ம இந்த 70 கிலோமீட்டர் வந்து குறைஞ்சிரும்ல அப்படின்னு முடிவு பண்றாரு. சரின்ட்டு முத ஒரு கையில வந்து ஒரு மம்பட்டியோ ஒரு இதையுமே எடுத்துட்டு போறாரு. இவர் ஒரே மனிதர் 22 வருடங்கள் கடுமையாக முயற்சி செஞ்சு அந்த இருக்கிற மலையை உடைச்சு கிட்டத்தட்ட 360 அடிக்கு ஒரு நீளமாகவும் 25 அடி அகலத்துக்கும் வந்து ஒரு பாதை அமைக்கிறாரு. இப்ப அந்த 70 கிலோமீட்டர்ன்றது 1 கிலோமீட்டர் மாறிடுச்சு. அங்க இருக்க எல்லாருக்குமே இப்ப வந்து மெடிக்கல் அதாவது மருத்துவ வசதி கிடைச்சிச்சு. இதுக்கு அவர் ஆரம்பிச்சது 1960 ஆரம்பிச்சு 1982 அந்த பணியை முடிக்கிறார். 22 வருஷம். அவரை பார்த்த எல்லாரும் பைத்தியமா நீ ஒரு ஆளு வெறும் ஒரு மம்மட்டியை வச்சு இதை வச்சு நீ அவனால பாதை போட்ட முடியுமா அப்படின்னு அவங்க எல்லாமே கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அவரை எதையுமே காதல் வாங்கல. என் ஒய்ஃப் இறந்து போன மாதிரி வேற யாரும் இறந்துடக்கூடாது, இந்த கிராமத்துக்கு ஒண்ணு செய்யணும்னு சொல்லி செஞ்சு 22 வருஷம் அதுக்காக உழைச்சு 70 கிலோமீட்டர்ன்றது 1 கிலோமீட்டரா மாத்தினாரு. ஸோ இவர் வந்து மவுண்டைன் மேன் சொல்லுவாங்க. இவர் 2007 அவருடைய 73வது வயதுல வந்து அவர் வந்து இயற்கை எழுதுறாரு. இவர் வந்து பார்த்தோங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அவரோட 48 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அவர் 48 வருஷத்துக்கு முன்னாடினா வந்து அப்போ வந்து அவருக்கு 25 வயசுல இருக்கப்ப அதை ஒய்ஃபுக்காக ஆரம்பிச்சது. அவருடைய 47 வயசுல அதை முடிச்சிருக்காப்புல. ஏன் அதை செஞ்சிருக்காரு அப்படின்னா வந்து இந்த மக்கள் எல்லாம் பண்ண அவரோட ஒரே ஒரு இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு பாதை அமைச்சு எல்லாரும் ஈஸியா ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வரணும். அவரோட இதை போற்றி வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க 2006. அவரோட இது வந்து ஒரு பயோகிராஃபி ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முயற்சின்றது யார் வேணாலும் செய்யலாம், எவ்வளவு பெரிய இலக்கு வேணா அடையலான்றதுக்கு இவரை நான் ஒரு எடுத்துக்கிட்டா சொல்ல முடியும். ஸோ இந்த மஞ்சி வந்து அவ்வளவு பெரிய அளவுக்கு சொல்றாங்க. இந்த உலகத்துல நிறைய எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லிட்டே இருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஏன் செய்யறாங்க? ஒண்ணும் நம்ம அப்துல் கலாம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு 2020 இந்தியா வந்து ஒரு வல்லரசாக போகுது ஒரு இலக்கு செட் பண்ணாரு. ஸோ அந்த இலக்கு செட் பண்ணோம்னா இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், இந்த 2020 என்ன செஞ்சதுன்னா இது வல்லரசாக இருக்குன்ற ஒரு டீட்டெயில்டான ஒரு பிளான், அந்த எக்ஸிகியூஷன் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சுதான் அவரோட அந்த புக்கே இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த 2020 அந்த இலக்கு அடைஞ்சிருக்கலாம். சரியா? ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த உலகத்துல அனைத்து மக்களும் வந்து எல்லாருக்குமே கனவுகள் இருக்கு. அந்த கனவுகளை வந்து இலக்குகளா மாத்துறது மட்டும்தான் வந்து உண்மையாவே உங்களால அடைய முடியும். இங்க இருக்க எல்லாருக்குமே திறமை இருக்கானா நிறைய இருக்கு. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய விஷன் இருக்கா நிறைய இருக்கு. ஏன் அது அது ஏன் வந்து ரியலிஸ்டிக்கா மாறணும்னா அவங்கள்ட்ட ஒரு ஆக்ஷன் பிளான், அந்த இதுல வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின், அதை முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் அந்த லேகிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஆள் மனதுக்கு அவ்வளோ ஒரு சப்கான்சியஸ் மைண்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. ஸோ நம்மளுடைய அந்த ஆள் மனதை பயன்படுத்தி நம்மளுடைய உலகத்துல இருக்க எவ்வளவு பெரிய இலக்கு வேணா அடைய முடியும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க திருப்பி சொல்றது என்னன்னா இப்ப நம்ம ஒரு துறைக்கு போறோம்னா நமக்கு இந்த துறைக்கு முன்னாடி நிறைய பெரிய லெஜெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. நம்ம அந்த துறைக்கு நமக்கு அப்புறமும் பெரிய பெரிய நிபுணத்துவம் படைத்த மனிதர்கள் வரதான் போறாங்க. இப்ப
அப்ப நம்மளாலையும் அந்த நிபுணத்துவத்தை அடைய முடியும். ஆனா அதுக்கு என்ன தேவை? அதுக்கு கண்டினியூஸ் லேர்னிங் தேவை. கண்டினியூஸா நம்ம அதை அப்ளை பண்ணணும். நம்ம அதை பிடிச்சி பண்றோம் அப்படின்றப்ப கண்டிப்பா செஞ்சிட முடியும். ஸோ அதுக்கான இலக்குகள் அமைச்சு, சின்ன சின்ன இலக்குகள் அமைச்சு அதை வந்து நம்ம கடந்து பெரிய இலக்குகளை நோக்கி போகணும் அப்படின்றதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா இலக்குகளை அடைவர வைப்போம். நம்மளுடைய கனவுகள் மிகப்பெரியதாக இருக்கட்டும். உலகை வெல்வோம், சரித்திரம் படைப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க விவேக். மைக் கொஞ்சம் மியூட்ல போட்டு. நன்றிங்க. மிகவும் சிறப்பான ஒரு அதிகாலை உரை. இலக்குகள் சார்ந்த ஒரு அற்புதமான பயணம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். மிக தெளிவாக ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொருவருக்கும் எளிமையாக சென்று சேரும் வகையில் ஒரு அற்புதமான அதிகாலை பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நன்முயற்சி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று இலக்குகள் என்ற புத்தகத்தின் சாராம்சத்தினை வெகு அற்புதமாக அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் இலக்குகள் நன்முயற்சி தொகுப்பில் எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு நண்பர் அரியலூர் நந்தகுமார் நடராசன் அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார். வரும் வியாழனன்று ஆரோக்கிய வியாழனில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார் தாய்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி அவர்கள். வரும் வெள்ளிக்கிழமையன்று வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் இலக்கிய ஆளுமைகள் நமது தளத்தில் வெகு சிறப்பாக தமது வாசிப்பு அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். அவ்வரிசையில் இந்த வாரம் நம்மிடையே வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் சிறப்புரையாற்ற இருப்பவர் அன்பு சகோதரர் சர்வதேச நல்லாசிரியர் விருது பெற்ற ஊட்டி ஆனந்தகுமார் அவர்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் தமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். விவேக் அவர்களுக்கு மிக்க நன்றி. பிரையான் ட்ரேசி அவர்கள் எழுதிய இலக்குகள் கோல்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டார். முதல்ல பிரையான் ட்ரேசி அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய தகவல்கள் அவரை பற்றியும் பகிர்ந்துகிட்டார். அவர் 1944 பிறந்தவர். 1000 கம்பெனிகளுக்கு மேலேயும் கன்சல்டண்டா இருந்திருக்கார். 55 நாடுகளுக்கு மேல நிறைய அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தியிருக்காரு. 50 லட்சம் மக்களுக்கு மேல அவருடைய பேச்சு அப்படிங்கிறத ரீச் ஆயிருக்குது. 2.5 லட்சம் மக்களை ஒவ்வொரு வருடமும் சந்தித்து அவர் பேசுகிறார். 4 மொழியெல்லாம் தெரிந்தவர். இப்போ கலிபோர்னியாவில் இருக்காரு. நம்மளுடைய கனவுகள் இலக்குகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு. கனவுகள் அப்படிங்கிறது தான் இலக்கை நோக்கி அழைத்து செல்லும். கனவை ஒரு செயல் திட்டத்தோடு சேர்ந்து திட்டமிடும் போதுதான் அது ஒரு இலக்காக மாறுகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. நம்ம ஒரு எடை குறைக்க வேண்டும் என்றால் அது ஒரு கனவு. ஆனா அது ஒரு செயல் திட்டத்தோட இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணோம்னா அதுதான் ஒரு இலக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு நிறைய நமக்கு தோல்வி பயம், நிராகரிப்பு பயம் இதெல்லாமே இருக்கு இந்த ஒரு கோல் செட்டிங்ல. இதெல்லாம் நம்ம கடந்து வரணும். ஒரு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல கேட்கும் பொழுது ஒரு 3% பேருக்கு தான் எழுத்தோட அவங்க
எழுதி வச்சிருந்தாங்க அந்த திட்டத்த. 13% பேருக்கு இலக்கு இருந்தது. திட்டம் இல்ல. 84% பேருக்கு இலக்கே இல்லை அப்படிங்கிற மாரி இருந்தது. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மக்களை திரும்பவும் அந்த ஒரு இது எடுக்கும்போது டேட்டா கலெக்ட் பண்ணும்போது, அதுல அந்த 84% பேர் ஒரு ஒரு சம்பளம் வாங்கினார்கள்னா, அத விட 2 மடங்கு சம்பளம் அந்த 13% இலக்கு இருந்தது அப்படிங்கிறவங்க வாங்குனாங்க. இலக்கோடு திட்டம் இருந்தவர்கள் திட்டமும் வைத்திருந்தவர்கள் 10 மடங்கிற்கும் அதிகமான சம்பளத்தை வாங்கினார்கள். இதுல அ நீண்ட நாள் இலக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நம்மாழ்வார் அவர்களைப் போல 5, 10 வருடங்களுக்கு பிறகு இவ்வளவெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு. அப்புறம் குறுகிய கால இலக்கு அப்படிங்கிறது இருக்கு. 6 முதல் 1 வருடம் 6 மாதம் முதல் 1 வருடத்துக்குள்ள நம்ம 1 வருடம் அப்ரைசல் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். படிநிலை இலக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. இது இது எல்லாமே அ இலக்குகள். நம்ம அது எப்படி நம்ம அடைய முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 14 ஸ்டெப்ஸ் குடுத்திருக்காங்க. அதற்கு முன்னாடி நம்ம இதை இதற்கான தடைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நமக்கு மோசமான எதிரிகள் இந்த இலக்குகளை அடைவதற்குன்னா, எதிர்மறையான உணர்ச்சிகள், பயம், சுய பச்சாதாபம், பொறாமை, கோபம், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாமே இருக்கும். மேலும் நம்ம எல்லாவற்றையும் நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அப்படி நியாயப்படுத்தும்போது நம்ம இலக்கை விட்டு வெளியே கொஞ்சம் விலகி வருகிறோம். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. மற்றவர்கள் என்னைப் பற்றி 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்புன்னு பொறுப்பேத்துக்கும்போது, நம்ம இதையெல்லாம் உதறி தள்ளிவிடலாம். பொறுப்பு எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு கோபம் வராது. இந்த மனதிலயும் சுதந்திரமா நம்ம இருக்கும்போது தான், நம்மளுடைய ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம சரியா வெளிப்படுத்த முடியும். அப்புறம் அந்த 14 படிநிலைகள் பத்தியும் ப ச ப ப பகிர்ந்துகிட்டார். அதுல முக்கியமா நமக்கு ஒரு டிசையர் ஒரு விருப்பம் இருக்கணும். அது ஆழ்மன விருப்பமாக இருக்கணும். அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வைக்கும் பொழுது, நம்மளுடைய மசில் மெமரி அதுல நம்மளுடைய தசைகள்லலாம் அது அது சேமிக்கப்படுது. இல்ல என்னென்ன தடைகள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அதுக்கும் சரியாக ஒரு திட்டமிட வேண்டும். நம்மளுடைய திறன் மேம்பாடு அப்படின்னு இருக்கு. அத தொடர்ந்து நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காகவும் நம்ம தயாராக இருக்கணும். கற்றுக்கொள்ள நம்ம தயாராக எப்பவுமே இருக்கணும். நம்ம தனி மனித இலக்கு அப்படிங்கிறத தாண்டி குழு இலக்குகள் அப்படிங்கிறதும் இருக்கு. அவர்களோட சேர்ந்து நம்ம ஒரு இலக்கு அடையும்போது மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். இது இன்னும் நம்ம மேம்படுத்தும். டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம தினமும் இதெல்லாம் நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டே இருக்கணும். அப்புறமா 80-20 ரூல் அப்படின்னு சொன்னாங்க. 20% பேர்கிட்ட தான் 80% வளம் அப்படிங்கிறது இருக்கு. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சுய கட்டுப்பாடு, வி விஷுவலைசேஷன் அதாவது நம்ம என்ன இலக்கு இருக்கோ, அதை நம்ம கண் முன்னாடி நடந்து காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறதும் இருக்கு. அடுத்தது இலக்கை அமைக்கும் பயிற்சிகளையும் நம்ம எடுத்துக்கணும். முடிவு செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆம் அ மூ மூளையுள்ளவர்கள் ஜெயிப்பதில்லை. முடிவு செய்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல 5 வைஃப் அண்ட் 1 ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இதுல தெளிவா இருக்கணும். எப்போ, எப்படி, என்ன செய்ய போறோம், இதெல்லாம் எதற்கு செய்றோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம ரொம்ப தெளிவாக அதாவது ஒரு வெயிட்ட குறைக்கிறேன்னா, நான் வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றத தாண்டி, நான் ஒரு 10 கிலோ குறைக்க விரும்புறேன் அப்படிங்கிறத ஒரு வேகா இல்லாம தெளிவான ஒரு இலக்காகவும் இருக்கணும். ஹென்றி ஃபோர்ட் அவர்களும் சொல்றாங்க, "இஃப் யூ கேனாட் மெஷர் யூ கேனாட் கண்ட்ரோல்" அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம மெஷர் பண்ணி மாதிரியான அந்த இலக்கு அப்படிங்கிறது இருக்கணும். அதேபோல அச்சீவபிள் நம்மளால அடைய முடிவது போன்ற ஒரு இலக்கு இருக்கணும். ரியலிஸ்டிக், நான் ரியலிஸ்டிக் இலக்குகள் அப்படின்னு இருக்குது. ரியலிஸ்டிக் அப்படின்னா தொடர்ந்து நம்மளால முடியும் அப்படிங்கிறத அ சொல்ற மாரியான ஒரு இலக்குகளாக இருக்கணும். அதுக்காக ஒரு காலக்கெடு அப்படிங்கிறதும் நமக்கு வேணும். இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம பின்பற்றிக் போது நம்மளுடைய இலக்குகளை சுலபமாக அடைய முடியும். வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் எப்படி அவங்களோட இலக்கை அடைஞ்சாங்க, அ எதிரிகளோட போரிட்டு வென்றாங்க அப்படிங்கிறத பத்தியும், அந்த இலக்குகளை அவர்கள் வெற்றி பெற்றதையும் குறிப்பிட்டார். அதோடு மவுண்டன் மேன் பீகார்ல இருக்கிறாரு. அவரு தசரத் மான்ஜி அப்படிங்கிறவரு. அவர் மனைவி இறந்த பின் 70 கிலோமீட்டர் போக வேண்டிய தூரம்
தூரத்தை அந்த மலையை குடைஞ்சு ஒரே ஆளாக 1 கிலோமீட்டர் தூரமாக மாத்துறார். ஏன்னா மற்றவங்களுக்கான அந்த மருத்துவ வசதிகள் கிடைக்கல அப்படிங்கும்போது தன் மனைவி மாதிரி யாரும் உயிர் விட்டுறக்கூடாது அப்படிங்கறக்காக 22 வருடங்கள் போராடி அந்த பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு கிடைக்குது. இதன் மூலமாக அவருடைய நன்முயற்சி அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் உதவுவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்ட விவேக் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் ஐயா திரு மிகு விவேக் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இப்போ ஐயா அவங்க விவேக் ஐயா அவங்க நிறைய விஷயங்கள் இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நன்றிகள் ஐயா. இந்த இந்த சேவை தொடரணும். நிறைய சொல்லிட்டீங்க. அந்த ஒரு மனிதன் வந்து அந்த மலையை குடைஞ்சி எப்படி பாதையை உருவாக்குனாரு, எத்தனை வருஷம் ஆச்சு, அவருடைய விடாமுயற்சி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம ஏதாவது செய்யணும், உலகத்துக்கு செய்யணும், நம்ம மனைவி இருந்த மாதிரி மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு அந்த ஒரு விடாமுயற்சியை அவர் என்னன்னா அந்த ஆழ் மனசுல அவர் போட்ட விதை, அதுதான் அவர் வந்து தெள்ள தெளிவா செய்ய வச்சிருக்குது. அது எவ்வளோ பெரிய பேருதவி பாருங்க. 70 கிலோமீட்டரா இருந்தது 1 கிலோமீட்டர் மாத்துறது எவ்வளோ ஒரு அதிசயம், அது ஒரு மனிதனால. அப்போ அவர் ஆழ்மன சக்தியை வந்து அவ்வளோ அற்புதமா வேலை செய்திருக்கு. இப்போ நம்ம ஐயா அவங்க நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அதுல நான் இந்த ஆழ்மனசை பத்தி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஆழ்மனம் வந்து வெற்றியும் தோல்வியும் நம்ம கையில தான் அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த ஆழ்மனசுல வந்து மனப்பான்மை என்பது என்ன, அது எப்படி அமைகிறது, விரும்பியபடி உங்கள் மனப்பான்மை மாற்றி கொள்ள முடியுமான்னா முடியுங்க. எப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறோம். அதை வந்து உடனே வந்து கண்ணை மூடி அப்படியே ஆழ் மனசுல அப்படியே ஓட விடுங்க. ஓட விட்டு இதை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அதில் போட்டுட்டிங்கனாவே அது உங்களுக்கு செய்து கொடுத்துரும். இதுதான் ஐயா சொன்னாங்க, ஆழ்மன சக்திங்கிறது இதுதான். ஒவ்வொருத்தரும் நம்ம ஐயோ இது முடியுமா, இது செய்ய முடியுமா, நம்மளுக்கு தெரியுமா, இது வந்து லாபம் கிடைக்குமா இதில்
அப்படின்னா அந்த சந்தேகத்தோட நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சா அது வந்து நட்டத்துல தான் முடியும் அப்படிங்கிறது இந்த ஆழ்மன சக்தியோட அற்புதம். அப்ப நம்ம என்ன செலுத்தணும்? அந்த நம்பிக்கையை வந்து அதுல செலுத்தி இது முடியும் 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 அப்படின்னு சொல்ல 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 நம்ம அதுல வெற்றி பெறோம்னு தான் அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. அந்த கருத்தை ஐயா ரொம்ப தெளிவா நமக்குலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கருத்துகள் நீங்க சின்னவங்களா இருக்கிறவங்க இதெல்லாம் இது பண்ணி எடுத்து நடத்தணும். எனக்கு கூட ஒரு உணர்வு இருக்கு. நான் தளத்துல சொல்லிட்டு வரேன். ஐயா சொன்ன மாதிரி செய்யலாம் 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 அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. நானும் ஆழ் மனசுல போய் செலுத்தி செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கணும்னு ஒரு உணர்வு தோன்றியது ஐயா. நீங்க அப்படிலாம் ஒரு இதுவா எடுத்து சொன்னது அந்த 20 வயசுலேருந்தேன்னு வச்சுக்கோங்க, 10 வயசுலேருந்தே வச்சுக்கோங்க, 10 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் இந்த இது பொருந்துங்க ஐயா. இப்ப என் வயசுக்கே நான் நினைக்கிறேன்னா, இது இந்த சின்னவங்கலாம் கேட்டாங்கன்னா, அவங்களுக்குலாம் எப்படி ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்படி காலையிலேயே வந்து இந்த புத்துணர்ச்சியை எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு நன்றிகள் ஐயா. நீங்கள் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ராஜ்குமார் வணக்கம், நீங்க பேசலாம். ராஜ்குமார். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்முயற்சி தொகுப்புல இலக்குகள் அப்படிங்கிற தலைப்புல திரு விவேக் அவர்கள் அந்த புக்கை பத்தி அழகா ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அருமையா சொன்னாரு. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே கனவுக்கு இலக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் ஆரம்பிச்சு அருமையா ஒவ்வொரு படிநிலைகளையும் தடைகள் எல்லாம் என்னென்ன இருக்கு, பயம், சுய பிரசாதம் ஏதோ சொன்னாரு, சுய சுய அது ஏதோ சொன்னாரு, சுய பச்சாதாபம். அந்த மாதிரி ஒரு 5 பச்சாதாம், சுய பச்சாதாம், இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்கு. நம்முடைய இலக்குகளை அடைய விடாம தடுக்கிறது இந்த 5 காரணிகள் தான். இப்ப அதே மாதிரி இலக்குங்கும் போது டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு முடிவெடுப்பான். இனிமேல் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் சொன்ன எடுத்துக்காட்டு மூலமா ஒரு 10 கிலோ குறைக்கணும், டெய்லி ஜிம்முக்கு போகணும், டெய்லி வாக்கிங் போகணும்ட்டு அந்த ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா ஜிம்ல அவ்வளவு கூட்டமா இருக்கும், கிரவுண்ட்ல வாக்கிங் போறதுக்கு அவ்வளவு கூட்டமா இருக்கும். அது அப்ப எடுக்கிற முடிவு அந்த ஜனவரியோட முடிஞ்சிருது. அந்த 10 நாள் பொங்கலுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் திரும்ப வழக்கம் போல சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனமா இல்ல தள்ளி போடுற ஒரு சூழ்நிலை, அதுக்கு ஒரு காரணமும் சொல்லிக்குவான். இதனாலதான் என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம இலக்குகள் அவங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு இலக்குனா என்னன்னே தெரியல அப்படிங்கிறதையும் விளக்குனாரு. நல்ல 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 கருத்துக்கள். உண்மையிலேயே இப்ப விஜயகுமாரி அம்மா சொன்ன மாதிரி இத இளைஞர்கள் கேட்டாங்கன்னா ஒரு ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு இலக்கு நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். நல்ல வரிகள், நல்ல கருத்துக்கள். நன்றிகள் விவேக் சகோதரர் அவர்களுக்கு, வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. அப்புறம் இன்னொரு ஒரு இது சொன்னார். நானும் அந்த சிறு வயசுல கல்லூரி படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போதும் நானும் பார்த்திருக்கேன். அதாவது அன்றன்றைய பாடத்தை அன்றன்றைக்கு படிச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம என்ன பண்றோம், அந்த கடைசி நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம்னா விடிய விடிய படிக்கிறது, அன்னைக்கு நைட்டு தான் ஆரம்பிக்கிறது, விடிய விடிய படிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் திரும்ப போய் காலையில போய் எக்ஸாம் எழுதிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம எப்போதும் இயல்பா நம்ம பண்றத நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது கடைசி நேரத்துல நம்ம ரொம்ப முழு பழத்தையும் போட்டு அப்படி பண்றதை விட டெய்லி நம்ம ப்ராக்டிஸா நம்ம எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ராஜ்குமார் வணக்கம், நீங்க பேசலாம். விஜயகுமாரி அம்மா உங்க மைக் மியூட்ல போட்டுக்கோங்க. நன்றிம்மா.
மிக ஒரு அருமையான உரையை இப்பொழுது நாம் கேட்டோம். இலக்குகள் என்பது வந்து நிறைய சொன்ன கனவுகளும் இல்லாமல் இலக்குகள் இது பண்ண முடியாது. அதனாலதான் கனவு காணுங்கள் என்று சொல்லி நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். கனவுகள் தான் உங்களை மேம்படுத்தும். ஆனால் வெற்றி கனவு காணுவது என்பது எதற்கும் உதவாது. ஆனால் ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமாக நீங்கள் இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை செய்கிற போது, அதற்கான பயிற்சிகளை செய்கிற போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் இந்த மொத்த உரையினுடைய சாராம்சம். ஆக அருமையான உரை நிகழ்ச்சி ஐயா அவர்களுக்கு நன்றி. இதை ஏற்பாடு செய்த நமது குழுவிற்கும் நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கோல்ஸ் இலக்குகளை புக்கை பற்றி பிரேக் த்ரூ அருமையாக விவரிச்சார் அவர்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ ஒரு 4 வகைகளை பற்றி சொன்னார் இலக்குகள். லாங் டேர்ம் கோல்ஸ், லைஃப் கோல்ஸ், அப்புறம் இடைநிலை கோல்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னு. அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து 6 months to 1 year இருக்கணும். அப்புறம் லாங் டேர்ம் கோல்ஸ் 5 years to 10 years, அந்த படிநிலை கோல்ஸ் அதை மீடியம் டேர்ம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பிரித்து அந்த லைஃப் கோல்ஸ், வாழ்க்கையினுடைய இலக்குகள், டார்கெட்டு, எய்ம், அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் அதை அடையிறதுக்கு 14 வழிமுறைகளையும் சொன்னார். ஸோ நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த 14 வழிமுறைகள் துறை சார்ந்த ஏற்கனவே பாஸ்ட்ல இருந்திருப்பாங்க, ப்ரெசென்ட்ல இருந்திருப்பாங்க, ஃபியூச்சர்லயும் வருவாங்க. ஸோ நம்ம அதனுடைய எப்படி நம்ம அவங்களாம் ஃபாலோ பண்ணாங்கன்றது அதை வழிமுறைகளை பின்பற்றி நாமளும் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இதை சொன்னார். நம்ம மோசமான எதிரிகள் வந்து நம்ம மனசு தான், நமக்குள்ளேயே இருக்கு, வெளியே யாருமே இல்லை. ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், பயம், சுயபச்சாதாபம், கோபம், ஸோ இந்த மாதிரி பொறாமை, அப்புறம் தாங்கும் மனப்பான்மை. ஸோ நம்ம இந்த இவரு சொல்ற மாதிரி தான், எவ்வளோ அடி தாங்கினாலும் இந்த வடிவேலு கதை மாதிரி தான். ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம உறுதியான மனப்பான்மையோட செயல்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம்னு. அப்புறம் அடுத்து என்ன செய்ய வேண்டும், அப்புறம் இந்த லாஜிக்கல் ரீசன்ஸ், இந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடக்கூடாது வேலைங்களை. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் அமல்படுத்தினோம்னா மற்றவங்க கருத்துக்கள் எல்லா நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. மற்றவங்க கருத்துக்களை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஸோ நம்ம என்னென்ன நினைச்சோமோ, நம்ம என்ன செயல்படுத்துகிற திட்டங்களை நம்ம செயல்படுத்தி போயிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன் நடந்தது ஏற்றுக்கொள்ளணும். உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் வந்து சரியாக கையாளணும். சுதந்திரமான மனசுதான் வந்து நம்ம செயல்பட வைக்கும். ஸோ அந்த மாதிரி 14 வழிமுறைகள், அந்த டிசைர் இருக்கணும். டைரி, ஜேர்னலிங், எழுத்துப்பூர்வமாக எழுதி வச்சாதான் நம்ம அதை மசில் மெமரிஸ்ல பதியும். டைம் பவுண்ட்ல இருக்கணும். தடைகளை தகர்த்தெறிய வேண்டும். அந்த ஸ்கில்ஸை வந்து திறன்களை வந்து மேம்படுத்திக்கணும், கற்றுக்கணும், ட்ரைனிங் போயிடணும். ஸோ அப்டேட்டாக இருக்கணும். அந்த ஒரு எந்தெந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்குமோ அந்த துறை சார்ந்த நாலேஜ், அப்டேட்டிங் தி நாலேஜ். லேர்னிங் இஸ் மை டிஎன்ஏ. டிஎன்ஏன்னா நம்ம டைஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட், அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏன்னு படிச்சிருப்போம். நம்ம 7வது 8வது 10th + 2 இந்த பயாலஜி குரூப்பாக எடுத்திருந்தாங்கன்னா படிச்சிருப்போம். ஸோ அந்த இது டு-டூ லிஸ்ட் இருக்கும். ஸோ இலக்குகளை வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ அதை 1 by 1 டிக் அடிச்சுட்டே வரணும். அப்போதான் நம்மளுக்கு முடிச்சோமா இல்லையா, முடிவுக்கு பிளான் பண்ணணும்னு பிளான்ஸ், திட்டமிடல்கள் செய்யணும். டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். 5 படிநிலைகள், ப்ரோக்ராம்ஸு, எப்படி அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, ஸோ இது மாதிரிலாம் பண்ணணும். அப்புறம் சிறு சிறு பகுதிகளாக பாட்டாக பிரித்து பண்ணணும்னா நம்ம நினைச்ச இது நம்ம ஒரு பெரிய வேலையை எடுத்துட்டு ஐயோ மலைச்சி போய் தான் நிற்போம், இவ்வளோ பண்ணணுமா, இவ்வளோ செய்யணுமா, இவ்வளோ முடிக்கணுமான்னு. அதை பாட்டாக பிரிச்சுட்டோம்னா அந்த 80-20 பிரின்சிபல்ஸு, பேரட்டோ பிரின்சிபல், இட்டாலியன் எக்கனாமிஸ்ட் இன்ஜினியராக இருந்து அவருடைய பிரின்சிபல்ஸை சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் அந்த வேர்ல்டு அசெட்ஸே வந்து 20% பீப்புள் கிட்ட தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 80% அசெட்ஸ் வந்து 20% பீப்புள் கிட்ட தான் இருக்கு.
ஸோ அந்த மாதிரி 80 பிரின்சிபல் சொன்னாங்க. அந்த 10ல் அந்த ஜொல்லு கடையை பற்றி, சேல்ஸை பற்றி சொன்னார். 3 பேர் வாங்குற நகைகள் தான் வந்து 10ல் 3 பேர் வாங்குற நகைகள் தான் அந்த 80% நகைகள் சேல்ஸ் ஆயிருக்கும். மற்ற 7 பேர் வாங்குறது வந்து 3 கிராம் 2 கிராம் 1 கிராம்னு அது மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த 80% நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் வந்து இருக்கணும். விஷுவலைசேஷன், விஷன் போர்ட்ஸு, காட்சிப்படுத்துதல், லீடர்ஷிப்பு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும். ஸோ ஒரு எலிவேஷன் இருக்கணும். இந்த ஃபாரின் டூர் எதுனாலும் ஒரு ப்ரீ பிளானிங் விஷுவலைசேஷன் பண்ணோம்னா நம்ம அடையிறதுக்கு நம்ம அதை வந்து வழிநடத்தி செல்லும். அந்த இலக்கை நமக்கு பயிற்சி எடுத்துக்கணும். ரீடிஃபைன் யுவர் ரீப்ரோக்ராம் யுவர் மைண்டு. ஸோ முடிவு செய்யும் டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வாழ்க்கையில் எந்த சின்ன முடிவாக இருக்கட்டும், பெரிய வேலைகளின் முடிவாக இருக்கட்டும், அந்த மூளை இருப்பவர்கள் வந்து ஜெயிப்பதில்லை, முடிவு செய்பவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஸோ அந்த கோட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்மார்ட் கோல்ஸ், ஸ்மார்ட் SMART, ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், ரியலிஸ்டிக், அச்சீவபிள். அந்த இதை பற்றி கரெக்டாக டைம் பவுண்டில் இருக்கணும், அச்சீவபிளாக இருக்கணும், அடையக்கூடியதாக இருக்கணும். கரெக்டாக எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு டைம் பவுண்டை இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதனுடைய வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம வின் பண்ணோம். அந்த 5 ஒய்ஃப்ஸ் அண்ட் 1 ஹஸ்பண்ட், வாட், வென், வேர் அண்ட் ஹவுன்றதை கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு எப்படி ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி இது பண்ணோம். இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் பவுண்டு. இது வந்து கல்லூரி அட்மிஷனை பற்றிலாம் சொன்னார். அவங்க காலேஜில் அது மாதிரி நிறைய நடக்க பெண்களுடைய வரணுன்றது. இந்த ஸ்மார்ட் கோல்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கோட இருக்கணும். இஃப் யூ கான்ட் மெஷர், அந்த ஹென்ரி ஃபோர்டுனுடைய கோட்டை சொன்னார். இஃப் யூ கான்ட் மெஷர், கான் கண்ட்ரோல், இந்த மாதிரி சொன்னார். எல்லாமே மெஷரபிளாக இருக்கணும். அது எதுனால சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அது மாதிரி எப்படி க்ளீனாக கேட்கணும். டெய்லி படிக்கிறதா இருந்தால் 20 மினிட்ஸ் ரீடிங் அட் நைட்டு அது மாதிரி படிக்கணும். அந்த MS பவர் பாயிண்ட் லேர்ன் பண்ணணும்னா இதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் பவர் பாயிண்ட்டை ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றியும் சொன்னார். காளையார் கோயிலில் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து எப்படி வின் பண்ணுறதுன்னு. ஸோ அவங்க வீட்டில் ஃபேமிலியில் 2-3 பேரை இழந்த அப்புறம் அவங்க சபதம் எடுத்து இது பண்ணாங்க. அப்புறம் அந்த குயிலின்றவங்க இந்த செல்ஃப் சூசைடு போயிட்டு அவங்களுடைய பிரிட்டிஷ் படையினுடைய வெடிமருந்து கூட தகர்த்து எறிஞ்சது. ஸோ அந்த இவரு பற்றி சொன்னாங்க. அந்த பீகாரில் அந்த 70 கிலோமீட்டர் பாதையை வந்து 1 கிலோமீட்டராக ஷார்ட்டாக படம் புதிய பாதையை அமைச்சு அவங்க ஒய்ஃப் இறந்ததுனால பாதிப்பதனால இதுக்கப்புறம் யாரும் இறக்கக்கூடாதுன்ற அவருடைய கடும் உழைப்பால் பத்மஸ்ரீ அவார்டு கூட 2006 கிடைச்சதுன்னு. ஸோ அளப்பரிய சக்திகளுக்கு, ஆழ்மனதுக்கு இவங்க விஜய் அம்மாவும் சொன்னாங்க. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, சிந்தனை செய் மனமே, இது மாதிரி நிறைய கோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நாமளும் வந்து பிளான் பண்ணோம்னா லைஃப்பில் சக்ஸஸ் அடையலாம். வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான கருத்து. அப்படியே அவர் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக மீண்டும் நினைவுபடுத்தியதற்கு மிக்க மிக்க நன்றி. காசி ஆறுமுகம், வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு விவேக் ஐயா அவர்களுடைய அந்த இலக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சார் நிரூபிச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கவனிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு விவேக் சாரோட இன்றைய அந்த சின்ன இலக்குக்கான வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொன்ன அந்த அனைத்து அந்த 14 பிரின்சிபல் அது வந்து என்னன்னா, நாங்கள் எங்களோட அந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் வரும். அந்த 14 பிரின்சிபலை எடுத்து நம்மளுடைய அந்த பிரச்சனைக்கான பிளானிங் எப்படி திட்டமிடணும் அப்படிங்கிறத அணுகுவோம். அது வந்து அந்த 14 பிரின்சிபல்லையும் வந்து முக்கியமானதாக வந்து அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை அந்த பேரட்டோ அனலிசிஸ்ன்னு சொல்கிற அந்த 80-20 ரூல்ஸ் கான்செப்ட். ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளுக்கு முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அது தெரிஞ்சால் நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த பிளானிங்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னதான் முக்கியமானது என்னென்னா, அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கான என்ன பிரச்சனைன்னு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த டெஃபினிஷன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சரியாக செஞ்சாலே வந்து நம்ம கிட்டத்தட்ட 50% பிரச்சனைக்கு நம்ம வந்து தீர்வு கண்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டெஃபினிஷன் ஒருத்தர்கிட்ட போய் உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் கூட வந்துட்டு நம்மளுக்கு திடீர்னு சொல்ல தெரியாது. அப்போ நம்ம பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சரியாக உள்வாங்கிக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போனாலும் கூட ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சரியாக சொல்ல மாட்டோம். அப்போ அதிலே வந்து அவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகும். இப்போ வந்து நேற்று எனக்கு வந்து
வயிறு வலி வந்துச்சு ஏதோ ஒன்று சொன்னுச்சுன்னா அந்த பிரச்சனை நம்ம சொல்லணும், எத்தனை மணிக்குங்கிறத சொல்லணும், அந்த வயிறு வலி எந்த பொசிஷனில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லணும், அது வந்து எதனால், எதுக்கு சாப்பிட்டதுக்கு முன்னாடி வந்ததா பின்னாடி வந்ததா, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம சொன்னாதான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லா இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு இதான் வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து சொல்லுவாங்க. உனக்கு டெஃபினிஷனை வந்து நீ 50% நீ கரெக்டாக சொல்லிட்டனாலே 50% உனக்கு வந்து க்யூர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து ஐயா இன்னைக்கு சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒவ்வொரு இதையும் வகைப்படுத்தணும் அப்படிம்பாங்க. இது வந்து திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு. அது என்ன வரும்னா வகையற வகையற தெரியாத அப்படிங்கிற ஒரு மாதிரி வரும். அது வந்து பகைவருக்கு வந்து அது ஒரு நல்ல இதா இருக்கும். நம்ம வகைப்படுத்தாம நம்ம வந்து ஒரு செயலை செஞ்சோம்னா அது பகைவருக்கு சாதகமா மாறிடும் அப்படிம்பாங்க. அது பகைவருங்க இருந்ததுன்னா இதுல நம்மளுக்கு வந்து அந்த இலக்கைக்கான தடைகளை வந்து பகைவரா எடுத்துக்கலாம். அதாவது வகைப்படுத்தாமல் செய்த எந்த ஒரு செயலும் வந்து அந்த தடைகளை வந்து கூட கொஞ்சம் தான் கூட்டும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அந்த வகைகளை வகைப்படுத்துறதுக்கு தான் அந்த 14 பிரின்சிபலும் நம்மளுக்கு வந்து பயன்படுது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, நம்ம எதனாலுமே வந்து எண்ணி செய்யணும் அப்படின்ட்டு, எண்ணி துணிக கர்மம் துணிதவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன அந்த இதுக்காக பொருந்தும். இப்படி எண்ணற்ற தகவல் வந்து இன்னைக்கு சொன்னாரு. நான் சொல்றதை விட அன்பு சாரும் சொல்லிட்டாங்க, நம்ம கற்பகவழி சகோதரி அவர்களும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நாளா இருந்துச்சு. நம்மளுடைய இலக்குகளையும் வந்து நம்ம வந்து பிரிச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டோம்னா எளிதில் வந்து இலக்கை வந்து நம்ம தொட்டுறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல நிகழ்வா இன்னைக்கு இருந்துச்சு. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ஜெயராமன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, தெளிவா இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சகோதரர் விவேக் அவர்களுடைய இன்றைய இலக்கு என்பதை பற்றிய பேச்சுக்களை எல்லாம் மிக சிறப்பாக பேசியிருந்தார். நல்ல கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தார். இதிலே இந்த இலக்கு என்பதை இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிற போது அவர் சொன்னதிலே ஒரு குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் குறுக்கீடுகளை சந்தித்தே ஆக வேண்டும். அந்த குறுக்கீடுகளை எப்படி தவிர்க்க வேண்டும் அல்லது விளக்க வேண்டும் என்பதற்கு தனியாக ஒரு திட்டமிடலை செய்தாக வேண்டும். அது மிக மிக முக்கியம். அதிலே ஏற்படுகிற அந்த இலக்கிலே ஏற்படுகிற திட்டமிடலிலே ஏற்படுகின்ற புரிதல்கள் காரணமாகத்தான் பல்வேறு இலக்குகள் பல்வேறு மக்கள் வந்து அதுல இருந்து விலகி போயிடுறாங்க அல்லது இழந்து போய் விடுகிறார்கள். இதுதான் உண்மை. அது நான் கூட என் கவிதையில கூட இந்த குறுக்கீடுகளை பற்றி கூட நான் சொல்லி இருக்கிறேன். அவர் கூட நண்பர் ஒருத்தர் கூட பேசும்போது கூட டிசம்பர் 31 ஒரு முடிவெடுப்பாங்க, அதுக்காக இது பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நான் அதை பற்றி கூட ஒரு கவிதையில சொல்லி இருக்கிறேன். இந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று எந்த புத்தாண்டிலும் உறுதிமொழி எடுத்ததில்லை. ஒண்ணு. பூனை குறுக்கே போய்விட்டது என்பதற்காக புறப்பாடுகளை தள்ளி போட்டதில்லை. இது நான் அந்த அதை பற்றி தொடர்ல நான் எழுதியிருக்கேன். அந்த இலக்கு பற்றிய ஒரு நூல்ல கவிதைகள் எழுதியிருக்கேன். அதுல சொல்லியிருக்கிறேன் நான் இதெல்லாம். பூனை குறுக்கே போய்விட்டது என்பதற்காக புறப்பாடுகளை தள்ளி போட்டதில்லை. ஏன்னா அது ஒரு குறுக்கீடு. அது பூனை அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு நம்மளுடைய இலக்கு என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, எங்க போகணும், எதை அடைய வேண்டும் என்பதுல அந்த குறுக்கீடுகளை முதலில் நாம் தவிர்க்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு பணி. அது வாழ்க்கை நோக்கி வாழ்வியலை நோக்கி பயணிக்கும் போதானும் சொல்லி அல்லது வேறு இலக்குகளை நோக்கி பயணிப்பதானாலும் சரி, அந்த தடையூறுகளை குறுக்கீடுகளை அதை நாம் பொருட்படுத்தாமல் செல்ல வேண்டும் என்பது முக்கிய பங்கு வகிக்க வேண்டியது. இதுல குறிப்பாக இப்ப என்னுடைய பொறுத்தவரை நான் என்னுடைய கவிதை எழுத தொடங்கி என்னுடைய இலக்கை பயணம் தொடங்கிய போது அதிலே கூட நிறைய குறுக்கீடுகள் கூட வந்தன. அது இன்றைக்கும் இருக்கிறது. அது இலக்கிய உலகத்திற்கே உண்டான ஒரு நிரந்தர விதி என்றே சொல்லலாம். இந்த குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் சொல்லுவாங்க, அது மாதிரி இன்றைக்கும் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது எனக்கு ஏற்பட்ட மனச்சோர்வு, அதை குறிப்பிட்டு கூட நான் ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறேன். இது கவிதையா,
என்றென்னை இடைமறித்தோர்கள் செய்த சாலை மறியலால் புறவழிச்சாலை வழியை புதுக்கவிதை பக்கமாய் புறப்பட்டு போனவன் நான் அப்படின்னு ஒரு அந்த குறுக்கீடுகளை தவிர்த்திருக்கேன் நான். அது கூட எனக்கு கூட சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் பல்வேறு நூல்களை, இந்த கவிதை பற்றி ஆய்வு நூல்கள், பல்வேறு நூல்கள் எல்லாம் படித்து நான் ஒரு தெளிவுக்கு வந்தேன். சரி, இதுதான் சுரதா கூட சொல்லுவாரு, ஐயோ அவன் 1000 பேர் 1000 சொல்லுவாயா, நீ என்ன சொல்றையோ சொல்லிட்டே போ, கருத்துக்கு சமுதாயத்துக்கு ஒருத்து. அந்த வகையில நான் என்னுடைய எழுத்துக்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன சொல்ல வேண்டும், என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்கிற என்னுடைய இலக்குகளை நோக்கி நான் பயணிக்கும் போது ஏற்பட்ட குறுக்கீடுகளை பல்வேறு வகையாக அதை நான் தவிர்த்திருக்கிறேன். குறிப்பாக ஐயா முதுபெரும் எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் எழுதிய புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஒரு நூல், பெரிய நூல், அது பாகம் கூட வந்திருக்குது. அதையெல்லாம் நான் கனிமரா நூலகத்திலே சென்று உட்கார்ந்து படித்து அதில் ஒரு தெளிவு பெற்றேன். அதன் பிறகு நான் அதை பற்றி அந்த இலக்கு அதை பற்றி நான் எதுவும் அந்த பக்கம் போகவில்லை. நான் தொடர்ந்து என்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன், கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது போல குறுக்கீடுகள் என்பது அந்த குறுக்கீடுகளை எப்படி களைய வேண்டும் என்பதற்கு ஒரு திட்டமிடல் வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. இன்னும் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். மிகச் சிறப்பான இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற அந்த இலக்கு என்பது தலைப்பு மிகச் சிறப்பான தலைப்பு. ஆகவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றியம்மா, நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு விவேக் சார் ரொம்ப அருமையா அந்த கோல்ஸ் பத்தி ரொம்ப அருமையா விளக்குனாங்க. மிக்க நன்றிங்க சரவணன். உங்களுடைய குரல் சில நாட்கள் கழித்து மீண்டும் கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைக்கும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நன்முயற்சி இலக்குகள் தொடர்பாக நம்மிடையே உரையாற்றி சென்ற திருமிகு விவேக் சகோதரர் அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று காலை தாமதமாக எழுந்ததினால் நடைபயிற்சிக்கு செல்ல வேண்டுமா அப்படின்னு மனதுக்குள்ள சற்று ஒரு யோசனை. சகோதரர் விவேக் அவர்களுடைய முயற்சியை அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டே மீண்டும் நடைபயிற்சிக்கு வேகமாக சென்று வந்திருக்கிறேன். இது போன்ற நன்முயற்சி தொடர்பாக நம் தளத்தில் மிகவும் சிறப்பான இப்படி ஒரு தகவல்கள் தொடர் முயற்சியாக நடந்து கொண்டிருப்பது அனைவருக்குமான பயனுள்ள வகையிலே ஒரு நிகழ்வு. அன்பு சகோதரர் முயற்சி திருவினையாக்கும் என்ற வரிகளுக்கு இணையாக தொடர் முயற்சியினால் பெறக்கூடிய பலன்களை பற்றியும் அதே போன்று சுய ஒழுக்கம் தொடர்பான விளைவுகளை பற்றியும் நம்மிடையே அழகாக எடுத்துரைத்து சென்றார். இந்த தொடர் முயற்சியினால் ஒரு சாதனை படைத்த ஒரு எளிய மனிதர் மாஞ்சி அவர்கள் எப்படி ஒரு 70 கிலோமீட்டர் சாலையை ஒரு மலையையே குடைந்து தனி மனிதனாக இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சாலையாக மாற்றி அவர்கள் வாழ்ந்த அந்த கிராமத்திற்கு ஒரு அற்புதமான சேவையை எப்படி அவரால் செய்ய முடிந்தது அப்படி என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வினை நம்மிடையே அந்த தொடர் முயற்சியினுடைய பயன் பற்றி நமக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை அன்பு சகோதரர் நம் தளத்திற்கு வழங்க வேண்டும் என்று கூறி அவருக்கு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். விவேக், உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்கள் பகிரலாம்.
அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மீண்டும் இன்னைக்கு வந்து அனைத்து நண்பர்களோட கருத்துக்களும் வந்து ரொம்ப ரொம்ப மனதிற்கு ரொம்ப ஆஹ் ரொம்ப நெருக்கமா இருந்தது. என்னோட கருத்துக்களை உள்வாங்கி அதை அப்படியே வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா ஒரு 5 விதமான கோல்ஸ் வந்து சொல்லுவாங்க. எப்பயுமே என்னன்னா வந்து ஒரு பர்சனல் கோல், ஒரு ஃபினான்ஷியல் கோல், ஒரு ப்ரொஃபஷனல் கோல், அதுக்கடுத்து ஒரு சோஷியல் கோல், அதுக்கடுத்து ஹெல்த். ஸோ இந்த 5 வெரைட்டிலையும் நம்ம எல்லா ஒரு வருடத்தோட துவக்கத்துல இந்த கோல் வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா ஒரு வேலையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சு நம்ம எல்லாரும் மிகப்பெரிய வெற்றி பெற்று சரித்திரம் படைக்கணும் அப்படின்றதான் இங்க நம்ம குழுவோட நோக்கம். அதைதான் நானும் சொல்றேன்னு, அனைவரும் மிகப்பெரிய அளவில் சாதனை செய்து சரித்திரம் படைக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி. நன்றி மேடம். மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இலக்குகள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து பிரையன் ட்ரேசி அவர்கள் எழுதின புத்தகத்துல இருந்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா இலக்குகள் அப்படின்னு நம்ம எப்படி இலக்குகளை வந்து நிர்ணயிப்பது, அதை அடைவதற்காக என்னென்ன தடைகள் இருக்கின்றன, படிநிலைகள் இருக்கின்றன, இதை எல்லாமே ரொம்ப தெளிவாக எடுத்து எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட சிருஷ்டி சுகுமார், நித்யா தேவி, கலாபம் சங்கர் அனைவருக்கும் மிக்க நன்றி. அளவீடு எப்படி செய்வது என்று உதாரணத்தோடு விளக்கவும் அப்படின்னு சொல்லி கலாபம் சங்கர் கேட்டிருக்காரு. அதுக்கு உங்களால பதில் இப்போ கொடுக்க முடியுமா, இல்ல அடுத்த நிகழ்வில் கொடுக்க முடியுமா? விவேக். அளவீடுகள்ன்றது மேடம். அளவீடு எப்படி செய்வது என்பது மெஷர் பண்றணும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அளவீடு அப்படின்றது என்னன்னா வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம எதுக்கு ஒண்ணுமே வந்து இப்போ நம்ம வந்து என்னன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு சப்ஜெக்டே இருக்கு, இல்ல நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வெயிட் சொன்னோம்ல 10 கிலோ அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குல்ல, அதான் அளவீடுன்றது. இதே மாதிரி வந்து நம்மளுடைய இப்போ சேல்ஸ் டீம் இருக்காங்க அப்படின்னா, என்னோட சேல்ஸ் வந்து நெக்ஸ்ட் இன்னும் 10% இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னும் நெக்ஸ்ட் ஒரு குவார்டர்ல 10% என்னோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், என்னோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்றப்ப வந்து என்னோட டர்ன் ஓவர் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றது இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் நம்பர் தான் வந்து அளவீடுன்றது. அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கொடுத்தாதான் மட்டும்தான் வந்து நம்ம அதை நோக்கிய பயணம் வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ ஒன்றும்ல, இப்போ வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து என்னன்னா வந்து இந்த வீடு வந்து நான் 6 மாசத்துல கட்டிடுவேன் நானே அப்படின்றத ஒரு பிளான் ஒன்று இருக்கும், அந்த வீடு கட்டுறதுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணுவோம் நம்ம, இல்லைன்னா நம்மளே பணத்தை போடுவோம் நம்ம. இப்போ நம்மள்ட்ட ஆல்ரெடி லேண்ட் இருக்கு, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு இந்த வீடு வந்து இன்னும் வந்து ஒரு 3 மாசத்துல முடியுன்றது டைம் பவுண்டு, சரியா? இதே இது வந்து என்னன்னா என்னோட இந்த வீடு வந்து இவ்வளோ சைஸ்ல இருக்கணும், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும், இப்படிலாம் சொல்றோம்ல, இது இந்த அளவீட்டுல வந்துடும், சரியா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே நம்ம செய்ய முடியும். ஸோ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா படிக்கிறதுல வந்து 90% சொல்றோம்ல. ஸோ இதுதான் அந்த அளவீடுன்றது. ஸோ நம்ம எல்லாத்துலயும் இதை பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து அந்த உதாரணத்தை சொல்லலாம் மேடம். கேக்குதா? தெளிவா கேட்டுச்சு, விளக்கமாவும் இருந்தது. கலாபம் சங்கர், உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மிக்க நன்றிங்க கலாபம் சங்கர். மிக்க நன்றிங்க விவேக், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. உங்க மைக் மட்டும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க விவேக். நன்றி நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு எளிமைப்படுத்துதலின் மகிழ்ச்சி என்ற தலைப்புல நந்தகுமார் நடராஜன் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1
நன்றி.